அசோகவனமும் சோகவனத்தில் அழுதாலேக்கு சீதை அவளை நீ கண்ணால பார்க்கலையே கவி மட்டும் சொன்னாயே, அம்பிகா வதியிலிருந்து அமராவதி உன் காதுக்குள் எழுதாலே கம்பா நீ எழுத கணக்கங்களையே. கடைசியில் நான் எதை படித்தேனோ எந்த தமிழை படித்தனோ அந்த தமிழ் தான் எனக்கு சோறு பிடிச்சு. இங்கே வாசிப்பு பலதரப்பு விஷயங்களாக குழந்தைகளிடம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அது இன்னும் வீடுகளுக்குள்ள போகலைங்கிறது தான் யதார்த்தம். பாலியல் தொழில் அப்படிங்கிறது வேற வேற கோணங்கள்ல பார்க்கப்படுது. வயசாச்சுன்னா அவங்க நிலைமை வாழ்க்கை வந்து நரகம்ங்கிறதை பற்றி பெருசா இங்க பேசப்படவே இல்லை. கிளிக்காட்டி அது என்னையா குழந்தை, அது பொம்மைன்னு அர்த்தம். ஒரு பொம்மையை உடைக்காட்டி ஒரு புத்தகத்தை கிழிக்காட்டி அது என்ன குழந்தை, அது பொம்மை எப்படியோ உட்காந்துருக்கும். எழுத்தாளர்களும் அப்படித்தான் இருக்காங்க. இங்க நவீன இலக்கியம் எழுதுறவன் சிறார் இலக்கியத்தை திரும்பி பார்க்கிறது இல்லை. ஏற்கனவே எழுதிட்டு இருந்த சீனியர் ரைட்டர்ஸ் வந்து பிரமாதமடான்னு கொண்டாடிட்டாங்க. அது எனக்கு ஒரு பயங்கர வெளிச்சம் வந்தோன்னா வேற வேற பதிப்பங்கள் வர ஆரம்பிச்சு எனக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லாமல் இருந்த கதைகள் எனக்கு இருக்குன்னு அப்பதான் தோணவே ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலேயே தமிழ் சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம். 2 கை கொண்டு அதை அள்ளிக்கிடுச்சு. விகடன் விருது கொடுத்துச்சு, வாசகசாலை விருது கொடுத்துச்சு. அதே நூலுக்கு 2020க்கான பாலபுரஸ்கார் அவார்டு கிடைச்சிச்சு. நான் இன்னைக்கும் குழந்தைகளோடய டிராவல் பண்றதான்னு நினைக்கிறேன். அவர்கள் எங்க பார்த்தாலும் அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க உலகத்துக்குள்ள போக முடியுமான்னு பாருங்க. அது ஒரு இலக்கியம் செஞ்சிருச்சுங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதனாலதான் உடனடியாக அந்த புத்தகத்தை எனக்கு காப்பியில் எந்த பதிப்பும் போட்டுக்கலாம். எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நீங்க போட்டுக்கணும். எனக்கு எந்த விதமான ராயல்ட்டி கொடுக்க வேணாம். அருமை அருமை, சூப்பர்ண்ணா. குழந்தைகள்கிட்ட போய்கிட்டே இருக்குது, இன்னும் போகணும். தி லிட்ரேச்சர் ஷோவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற எழுத்தாளர் திரு எஸ் பாலபாரதி. வணக்கம்ண்ணா. வணக்கம். எஸ் பாலபாரதினா எனக்கெல்லாம் வந்து தலை அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா பிளாக் ஆரம்பித்த காலத்தில் போய் பார்க்குறேன், உலகத்திலே 2 பிளாகர் தான் இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்ததில் நீங்களும் ஒருத்தர். நீங்களும் லக்கி யுவகிருஷ்ணாவும், உங்களுக்கும் அது நல்லா தெரியும். பிளாகுக்கு பின்னாடி வருவோம். நீங்கள் உங்களோட வாசிப்பு எங்கே ஆரம்பிச்சது? ஸ்கூல் டேஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. நான் 10 பேர் கொண்ட குடும்பத்தில் 8ஆவதாக பிறந்த பையன். சின்ன வயசில் எனக்கு திக்குவாய் இருந்தது, ஸ்டாமரிங் இருந்தது, கடுமையான திக்குவாய் இருந்தது. அப்போ சக நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருனாலையும் கேலிக்குள்ளாக்குவேன். திக்குவாயம் தான் கூப்பிடவே செய்வாங்க. அது எனக்கு ஒரு பெயின் இருக்கும், அதனால யாரோடையும் சேரவே மாட்டேன். தனிமையாக இப்போ தனிமையாக இருக்கிற நேரங்களில் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி உலகம், அந்த கதைகள் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் படிக்கக்கூடிய அந்த கேரக்டர்கள் என் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த கேரக்டரோட நான் உள்ள மிங்கல் ஆயிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பல சினிமாக்களில் வர மாதிரி நான் கதைக்குள்ளே உள்ளே போயிடுவேன். அப்படியே அந்த கேரக்டர் கூடயே சுற்றுறது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீட்லேயும் அடி விழும். 8ஆவது பையன், பயங்கர கண்டிப்பான குடும்பம், அடி விழுந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதான் சரியான வார்த்தை. வீட்டில் எல்லோரும் நல்லா படிக்கிறேன். நான் பிலோ ஆவரேஜ்னால அதுக்கு சேர்த்து அடி விழும். இந்த அடிகள்லேருந்து என்னை தப்பிக்க வச்சது எல்லாமே புத்தக வாசிப்பு தான். புத்தகம் வீட்டில் வாங்கியிருந்தேன். அதான் 10 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தேங்கிறனால மூத்தோர் எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தவங்களாக இருந்தாங்க. அதனால் அந்த புத்தகங்கள் எனக்கு புரியுதோ புரியலையோ சும்மா வாசிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்துக்குள்ளே வந்தேன். என்னை உண்மையிலே ஈர்த்தது அப்படின்னா பூந்தளிர் ஈர்த்துச்சு. கபீஷில் ஆரம்பித்து வேட்டைக்காரன் வேம்பு, காக்கை காளி அப்படின்னு ஆரம்பித்து அதில் வரக்கூடிய வரலாற்று தகவல்கள் எடுத்து கோகுலம் வாங்குவாங்க. எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் 2மே வாங்குவாங்க. அது எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 6வது 7வது காலகட்டங்களே, 5ஆவதுலேயே கூட சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே இந்த படக்கதையில் உள்ள எழுத்துக்களை எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதெல்லாம் வந்துடுச்சு. 7, 8 படிக்கும்போது கோகுலத்தில் ஒரு ஃபார்ம் ஒன்று எழுதி அனுப்புனா அதில் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டம் வந்து அளவள்ளியை பண்ணியிருந்தார். அதில் பேர்லாம் வரும். அந்த காலத்தில் பத்திரிகையில் பேர் பார்க்கறதுக்கே எல்லாரும் எழுதுவோம். நானும் எழுதி போட்டேன். ஆனால் எனக்கு கார்டு வந்துச்சு, என் பேர் வரல அதில். ஆனால் இடப்பற்றாக்குறையினால அதை நிப்பாட்டிட்டாங்க. இந்த பக்கத்தை அடையாள அட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த அடையாள அட்டையில் ஒரு வெள்ளை கலர் அட்டை, ப்ளூ கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும், ப்ளூ அண்ட் ரெட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். அளவள்ளியப்பா கையெழுத்து போட்டிருப்பார். பேர் போட்டு பாலகிருஷ்ணன்கிறது ஒரிஜினல் நேம். பாலகிருஷ்ணன், கோகுல வாசர் வட்டமோ என்னமோ ஒரு வட்டம் உறுப்பினர் எண் அப்படின்னு போட்டு வீட்டில் கொண்டு வந்துருச்சு. ஒரு அட்டை நல்ல வலுவலுன்னு ஒரு அட்டையில் போட்டு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. அந்த அட்டையை கொண்டு வந்து நேராக போஸ்ட்மேன் எங்கள் அப்பா கையில் கொடுக்க, எங்கள் அப்பா பார்த்துட்டு படிக்கிற வயசில் என்ன கோகுலம் பத்திரிகை எழுதியிருக்க அப்படின்னு அதுக்கு அடியான அடி. அப்படியா? ஆமாம், அடியான அடி. அப்போ அது படிக்கிறது தப்பாக இருந்தது. படிக்கிறது ஓகே, எழுதுறது அது பிழைக்கான வழி இல்லைல்ல. நீ வாத்தியார வேலைக்கு போ, இல்லை பேங்க் வேலைக்கு போ அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கான எண்ணமாக இருந்துச்சு. இது எழுதுறதுல என்ன வேலை, அதெல்லாம் பாடத்தை தவிர வேற எது எழுதுனாலும் அது வந்து ஆகாது அப்படிங்கிற எண்ணம் தான் வீட்டில். இன்னும் வீணா போயிடுவேன், பிச்சை எடுப்பேன் அப்படின்லாம் திட்டினாங்க என்னைய. கடைசியில் நான் எதை படித்தேனோ எந்த தமிழை படித்தனோ அந்த தமிழ் தான் எனக்கு சோறு பிடிச்சி சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்படி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுவர் பத்திரிகைகள்லாம் தாண்டி வேற நூல்களுக்கு எந்த நூல்களுக்கு நீங்கள் பயணம் வந்தீங்க? அப்போ வீட்டில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முழுப்பரிச்ச லீவில் என்னை நூலகத்தில் கொண்டு போய் எங்கள் அண்ணன் சேர்க்குறார். முதலாக நான் அங்கே எடுத்த நூல் வந்து தேசிங்க ராஜா கதைன்னு ஒரு கதை எடுத்தேன். அது என்ன புக்குன்னு தெரில, நூலகத்தில் எங்கள் அண்ணன் கொண்டு போய் சேர்க்குறாரு. எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் அது பார்த்தா ஒரே பாடலாக இருக்குது. எனக்கு அது ஆகவே ஆகாது. என்னடா கதையாக இல்லாமல் பாடலாக இருக்கேன்னு அன்றைக்கே திருப்பி கொண்டு நூலகம் மண்டையில் தட்டி ஓடுறா, 24 hours கழிச்சு தான் ரிட்டர்ன் பண்ணோம், அன்றைக்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது போ அப்படின்னு அனுப்பிட்டார். அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு புக் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே விதவிதமான சிறார் நூல்கள், சிறார் கதைகள் தான் திருப்பியும் படிக்க ஆரம்பித்தேன். அது டீனேஜுக்குள்ளே நுழைய ஆரம்பித்து ஒரு 15-16 வயசில் கவிதைகள் படிக்க ஆரம்பித்தேன். கவிதைகள் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் பேசுனது, அசோகவனமுனும் சோகவனத்தில் அழுத ஆலைக்கு சீதை அவளை நீ கண்ணால பார்க்கலையே கவி மட்டும் சொன்னாயே, அம்பிகா வதியிலிருந்து அமராவதி உன் காதுக்குள் அழுதாலே கம்பா நீ எழுத கணக்கங்களையே, நீ எழுத கணக்கில்லையே அப்படின்னு சொல்லி கம்பனை நோக்கி ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு கவிதையை மேடல் ஒருத்தர் பேசுகிறார். நான் அப்படி சிலாகிச்சிட்டேன். டே பிரமாம மொழியில் விளையாடி இருக்கானடா. ஏன்னா அமுதில் வாய்களும் நீரெல்லாம் வாய்க்கால் வழியோடி அந்த நீரெல்லாம் கற்பக மரம் தன்னை கால் கழுவ அப்படின்னு இந்த கவிதை நீண்டுகிட்டே போகும். பிரமாதமான ஓமையோடு இருந்துச்சு. நான் ரொம்ப அப்படி சிலாகிச்சு போய் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். அது வைரமுத்து கவிதைடா அப்படின்னு. அது வரைக்கும் நான் வைரமுத்துங்கிற ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தான். அவர் கவிஞருங்கிறது அப்போ தான் முதல்ல தெரிஞ்சு. உடனே அடுத்த நாளே நூலகத்தில் போய் அவர்கிட்ட நூலகர்கிட்ட ஆனால் வைரமுத்து கவிதைகள் கிடைக்குமாங்கிட்ட, இந்த அங்கே அந்த ரேக்கில் இருக்கடா படம் அப்படின்னார். வைரமேங்களா? வைரமுத்து படிக்க ஆரம்பித்தேன். வைரமுத்து படிக்க ஆரம்பித்தா திருத்தி எழுதி திருப்புகள், வைரமேகங்கள் கொஞ்சம் வந்து சந்தம் உள்ளது, அது மரபு. அதில் இல்லை இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து பின்னாடி உள்ள கவிதையில் இருக்குது. எல்லாம் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார், மேத்தாவை அறிமுகப்படுத்தினார். மேத்தா வேற மாதிரி இருந்துச்சு. கண்ணீர் பூக்கள் அது வேற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது வேற ஒரு உருவத்தை கொடுக்குதே அப்படின்னு அந்த கவிதையின் வாசிப்பு. ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே எனக்கு மீராவை அறிமுகப்படுத்துறாரு, அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நான் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு வானே பிரமாதமாக எழுதாருன்னு இந்த மீராங்கிறவர் அப்படின்னு. டேய் சிவகங்கை ஆண்டா இருக்காருன்னு கிளம்பி போயிட்டேன் சிவகங்கைக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து சிவகங்கை பக்கம் தான். கிளம்பி போய் அன்னத்தில் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து அப்போ அவர் பதிப்பம் வச்சிருந்தார். ஆமாம், குட்டி குட்டியாக சதுரமாலாம் புக் கொடுவார். நம்ம பெரிய புக்காக 1:2 சைஸில் பார்த்துப்போம்ல, இவர் போஸ்ட் கார்டு சைடில் புக்கு போட்டுட்டு இருப்பார். அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட உட்காந்து பார்த்து பேசிட்டு திரும்பி வந்தேன். அப்போ தான் அங்கே தான் ஒரு ஹைக்கு நூல் வாங்குறேன். தீயின் பிணம் அப்படின்னு ஒரு ஹைக்கு நூல். அந்த ஹைக்கு நூல் வந்து இதய கீதா அப்படின்னு அந்த எழுத்தாளர் பேர். அந்த ஹைக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் பால் வீதியில் வந்து அப்துல் ரஹ்மானோட படிச்சிருக்கோம். இந்த ஹைக்குவை பார்க்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த இதய கீதாங்கிறவர் தமிழில் பிரபலமான ஒரு கவிஞராக அறியப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அவர் தான் ஐயப்பன் மாதவன். ஓ, ஐயப்பன் மாதவன் அந்த பேரில் போட்டிருக்காரு. அந்த பேரில் முதல்ல அவர் ஹைக்கு நூல் அந்த பேரில் தான் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் மனசில், ஏன்னா நான் டீனேஜில் இருக்கிற 18-19 வயசுக்குள்ள உள்ள இருக்கிற வயசுங்கனால எனக்கு மனசில் நிற்குது அது எல்லாமே. எனக்கு இது புது தகவல். நிறைய பேருக்கு புது தகவலாக தான் இருக்கும். அங்கேருந்து நான் நம்ம கவிஞர் ராஜசுந்தர் ராஜனுடைய புத்தகம், இப்படி பலருடைய முதல் புத்தகம் பூரா என்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு கலெக்ஷனே வச்சுருந்தேன். ஒரு கட்டத்தில் வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் பேச்சுலரில். அதில் நிறைய போயிருச்சு. மனுஷபுத்தனுடைய முதல் தூப்பு மணிமேலை போட்டது என்கிட்ட இருக்குது. அது என்கிட்ட இருக்குது. எழுத்தாளர் ஆர் வெங்கடேஷுடைய முதல் சிறுகதை நூல் என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் அவருக்கு நான் தான் திருப்பி கொடுத்தேன் அவருக்கு. இப்போ என்கிட்ட புக்கை காணாமப்பா அப்படின்னு நான் திருப்பி கொடுத்தேன் அவருக்கு, வச்சுக்கோங்க அப்படின்னு. நிறைய பேர் அபியோட முதல் புத்தகம் என்கிட்ட இருந்துச்சு. நிறைய கவிஞர்களுடைய முதல் புத்தகம் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய புத்தகங்களை வந்து அன்னம் தான் போட்டோம். அன்னம் அகரம். ஆமாம், அன்னம் அகரம். அகரம் பின்னாடி அப்போ அன்னம் தான். அது எப்படி பத்திரிகை பணிக்கு வந்தீங்க? அது ஒரு விபத்து. பத்திரிகைலாம் நான் பெருசாக எதிர்பார்க்கல. பிழைப்பு தேடி ஒரு கட்டத்தில் வேறு சில நெருக்கடிகளால் நான் இங்கேருந்து மும்பைக்கு போயிடுறேன். மும்பையில் போய் பல வேலைகள் பார்க்குறேன். பிழைப்பதற்காக பல வேலைகள். எழுத்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வரக்கூடிய பத்திரிகைகளுக்கு கவிதை எழுதுறேன். அங்கேயே நீங்கள் தமிழ் பத்திரிகை படிக்க? ஆமாம். அந்த வாசிப்பை நீங்கள் நிறுத்த அது இல்லைன்னா நான் இல்லை. அதனால வாசிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நான் இங்கேருந்தே நிறைய புத்தகங்கள் வேறு வாங்கிட்டு. அந்த காலகட்டங்களில் டெல்லியிலேருந்து வந்த கனையாழி எல்லாம் மும்பையில் கிடைக்கும். ஆமாம், கிடைக்கும். கனையாளி கிடைக்கும், காலச்சூடு அங்கே கிடைக்கும், கவிதாச்சரன் கிடைக்கும். மட்டுங்க வரணும், மட்டுங்க வந்து வாங்கிட்டு போகணும். ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி ஒரு கடை இருந்துச்சு, அங்கே கடை. வழக்கம் போல் ஆனந்த விடன் குமுதம் அது வந்து அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். மும்பையிலே ஒரு 3 பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு, அதுவும் அங்கே கிடைக்கும்.
அப்போ இதெல்லாம் அங்கே நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே எழுதுகிறவங்க கவிதைகள் வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அங்கே போய் இருந்து நான் அந்த பார்த்த மும்பை வாழ்க்கை, எனக்கு மும்பை வாழ்க்கை புதுசு. இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தேன்னா சென்னையின் பிரம்மாண்டம் எனக்கு இருக்கவே இருக்காது. நான் சின்ன ஊர்லேருந்து சென்னைக்குள்ளே வரும்போது சென்னையின் பிரம்மாண்டம் என்னை தாக்கும். அது மாதிரி மும்பைக்குள்ளே நான் போகும்போது மும்பையின் பிரம்மாண்டம் என்னை தாக்கிச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன ஊர், சென்னை மாதிரி ஒரு நகரம், மதுரை மாதிரி ஒரு நகரத்துலேருந்து மும்பை போகிறேன், பெரிய பணம் குளிக்கக்கூடிய நகரம், வீட்டுக்குள்ளே கக்கூஸ் கிடையாது. ஒரு தெரு முழுக்க 100 வீடு இருக்கும். அந்த 100 வீட்டுக்காரனு காலைல 5 மணிக்கு கக்கூஸ்க்கு வாளியோட போய் பொது கக்கூஸ்க்கு நிற்கணும். அந்த இமேஜ் பண்ணி பாருங்க, அந்த கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உலகம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு பேதி வந்து அவன் என்னடா செய்வான், உள்ளே போய் வாளியில் உட்காந்தானா வெளியே கதை தட்டுவான், ஆயிடுச்சான்னு கேட்பான். இப்படியான இந்த துயரங்களை பூரா நான் படைப்பாக எழுத ஆரம்பித்தேன். அது வரைக்கும் மும்பை படைப்பாளிகள் யாருமே அதை செய்யலை. ஏன்னா அவர்கள் தமிழ்நாட்டு இயக்கத்திலே எழுதிட்டு இருந்தாங்க. நான் அதை எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே எனக்கு நண்பர் கிடைச்சார் ஒருத்தர். அவரோடு சேர்ந்து நான் ஒரு பத்திரிக்கை நடத்தினேன். என்ன பத்திரிக்கை? குயில் தோப்பு அப்படின்னு ஒரு சிறு பத்திரிக்கை ஒன்று நடத்தினேன். பிரிண்ட் கடுமையான விலை. அதான் கேட்டேன், கையெழுத்து பத்திரிகைகள் நடத்திருக்காங்க. கடுமையான விலை. அங்கே டிடிபிக்கு பயங்கர காசு. அந்த காலகட்டத்தில் ஒரு டிடிபிக்கு வந்து 45 ரூபாய் 35 ரூபாய் வாங்கினாங்க ஒரு பக்கம், ஒன்றுக்கிட்ட சைஸுக்கு டிடிபி பண்ணுறதுக்கு. அப்போ அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் அதை எழுதியிருக்காங்க. ஏன்னா நான் நவீன இலக்கியத்தில் இயங்கிட்டு இருந்தவங்கிறனால கீரனூர் ஜாயராஜ் எழுதியிருக்காரு, விக்ரமாதித்ய அண்ணாச்சி எழுதியிருக்காரு, பாவண்ணன் எழுதியிருக்காரு, பாவண்ணன் பேட்டி வந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட நான் தமிழில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் அவங்களுடைய படைப்புகள் எனக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அது ஒரு காலமாக இயங்கிட்டே இருந்துச்சு. அது நான் சொல்கிறது 98, 99, 2000, 2001 இந்த காலகட்டங்களில். எத்தனை இதழ்கள் வந்தது? அது ஒரு 17 இதழ்கள் வந்தது. வச்சுருக்கீங்களா? சிலது இருக்குது, சிலது இல்லை. ஏன்னா எங்களால் ஒரு 300 காப்பிக்கு மேலே அடிக்க முடியாது. பயங்கர அதே காசு. டிடிபிக்கே அவ்வளோ காசுனா பிரிண்டிங் ரொம்ப காசு. பிளேட் போட்டு தான் ஓட்டணும். அப்போ அங்கேருந்து தான் அடிக்கிறோம். அடித்து நாங்கள் போஸ்டலுக்கு வேறு அனுப்பணும். இப்படிலாம் இந்த இனிமேல் சொன்னால் எனக்கு இதழ் நடத்துனது நான், என்ன ஃபினான்ஸ் பார்த்துக்கிட்டது என் நண்பன். அப்படி தான் இருந்துச்சு. அது யார் மூலமாக அந்த 17 நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ முன்றில் கணையாளியெல்லாம் அவங்களோட தொகுப்பு இல்லை. அது இல்லை, முன்றில் கணையாளியில் ஒரு விஷயம் என்னன்னா, அதெல்லாம் 60 பக்கம் 64 பக்கம், நான் 16 பக்கம் 32 பக்கம் தான் சொல்கிறேன். ரொம்ப சின்ன தொகுப்பாக நீங்கள் போடலாம். அந்த 17 புக்கையும் சேர்த்து ரொம்ப. ஆமாம், ரொம்ப ஒரு இல்லை. அது அவ்வளவு பெருசாக இருந்துச்சுன்னா போட முடியும். இது மொத்தத்தையும் சேர்த்தாலே மொத்தமே ஒரு 50 பக்கத்தில் முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே சின்ன இதழ் தான், ஒரு ஆவணம் தானே. அதுக்காக ஆமாம், அது பாவணன். அதில் எப்படி திருச்சி தீமா சரவணன்ட்ட இருந்திருக்கும். ஆனால் தீமா சரவணன் இறந்து போயிட்டார். தீமா சரவணன் வந்து தமிழின் முதல் இதழ்களை சேகரிச்சுட்டு இருந்த முதல் சேகரிப்பாளர். எல்லா வகையான இதழ்களும் முதல் சேகரிப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. நான் அவருக்கு அனுப்பிட்டே இருந்தேன். அவர் நண்பரும் கூட, நமக்கு தோழர் அப்படிங்கிறனால அவருக்கு அனுப்பிட்டே இருந்தேன். அவருக்கு இறந்துட்டார். அதனால் இப்போ அது அந்த லைப்ரரி இருக்கா இல்லை வேற யாராவது பார்க்குறாங்களாங்கிறது கூட தெரியல. யாராவது பொள்ளாச்சி நெசன்ட்டையும் அனுப்பியிருக்கேன், அவருக்கு அனுப்பியிருக்கேன். பொள்ளாச்சி நெசன் வச்சிருக்க வாய்ப்பு உண்டு. போய் பார்க்குறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போய் விட்டுட்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகளில் எனக்கு ஒரு பிடிப்பு இல்லை, ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது இந்த சிட்டுதலுக்கு உதவிக்கிட்டு இருந்த நண்பர் வந்து, என்னடா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, இங்கே ஒரு பத்திரிக்கை வருதுடா, வாடா, அதுக்கு ஒரு சப்எடிட்டர் தேவைன்னு ஒன்று கூட்டு போய் விட்டார். எங்கே? மும்பையில். ஸோ அப்படி நான் போய் ஒரு பத்திரிக்கையில் வேலைக்கு சேர்றேன். மும்பையில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிக்கையில் வேலைக்கு சேர்றேன். அங்கே வேலைக்கு சேர்ந்து சப்எடிட்டர் ஆகி, சப்எடிட்டர் கம் ரிப்போர்ட்டர், ப்ரூஃப் ரீடர், இந்த 3 வேலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். நாங்கள் மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். இப்படி வேலை பார்ப்போம். இப்படி வேலை பார்த்துட்டோம். ரொம்ப குறைவான சம்பளம். ஆனால் மனசுக்கு எனக்கு நிறைவாக இருந்துச்சு. என்னென்னா பேப்பர் படிக்க முடியும், நம்ம எழுத முடியுங்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ நாங்கள் போய் விதவிதமாக திருப்பி என்ன பண்ணேன்னா, மும்பையில் இருக்க பிச்சை எடுக்கக்கூடிய தமிழ்காரங்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறது. ஏன் மும்பையில் வந்து பிச்சை எடுக்கிறேன் இப்படி அதை பூரா அந்த ஃபீச்சர் ஸ்டோரிஸ் நம்ம விகடன்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டோரிஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த பத்திரிக்கையில். அதுங்க நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அதுக்கு மும்பைக்கு புதுசு. மும்பை லைஃப்பில் இப்படி ஒருத்தன் பண்ணுறாங்கிறது ரொம்ப புதுசு. அது எனக்கு ஒரு அந்த லோக்கலில் வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டிச்சு. இப்படி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ் பத்திரிகைக்கு நேரடியாக குமுதத்துக்குள்ளே வந்து இப்படி தான் வேலைக்கு வந்து. அதுவும் குமுதம் மும்பை பதிப்பு தான் பார்த்து இல்லை, சென்னை பதிப்போடைய மும்பை ரிப்போர்ட்டராக, மும்பை கரஸ்பாண்டண்ட்டாக நான் இருந்தேன். அப்போ நீங்கள் நிறைய ஃபீல்டு ஒர்க்குக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? நிறைய போயிருக்கேன். அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஃபீல்டு ஒர்க்னு 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று வந்து காமட்டிபுரா போனது. அது ஸ்டோரி பண்ணணும். அது ஏற்கனவே இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நீங்கள் யாரை கேட்டாலும் அவன் எல்லா வேலும் ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பான். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு அத்தனை பேர் பண்ணியிருப்பான் அந்த ஸ்டோரியை.
அதே போல் காமட்டிபுரா ஏரியா அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க. நானும் போய் பண்ணேன். ஆனால் எனக்கு அதில் வேறு ஒரு கோணம் இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுடைய ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அங்கே ஒரு அமைப்பு இருந்தது, ஒரு என்ஜிஓ செயல்பாட்டாளர். நான் இயல்பிலேயே கொஞ்சம் இடதுசாரி பார்வை இருக்கிறனால இந்த செயல்பாட்டாளர்களோட எப்போதும் தொடர்பு எங்கே நான் கண்டுபிடிச்சிருவேன், அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். எம்ஜிஆர் ஆட்சி காலமா இல்லை கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலமாங்கிறது தெரில. யாரோ ஒரு காலத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய சிவப்பு விளக்கு பகுதியில் இருக்க பெண்களை வந்து மீட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போச்சு, சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போய் சவுத் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களை மீட்டு அதில் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஹைதராபாத், பெங்களூர், கர்நாடகா, கேரளான்னு எல்லா பகுதிக்கும் போனாங்க. அப்படி போன ஒருத்தங்க திரும்பியே சென்னை அங்கே வந்துட்டாங்க தொழிலுக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிச்சு. நாங்கள் மீட்டோம். நான் ஆக்சுவலி அவங்கள பார்க்க போனேன், மீட்ட கதையை பேசுவதற்காக போனேன் செய்தியாளனா. அப்போ அவங்க நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெயினாக இருந்துச்சு. ஏன் வந்தாங்க அவங்க கேட்கும்போது, வாழ வழி இல்லை, இங்கே யாரும் ஏற்றுக்கல, அவங்க நினச்ச வாழ்க்கை இல்லை, அங்கே போய் அதே கொடுமையாக இருக்குது, அதுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டேன்னு திரும்பி வந்துட்டாங்கன்னு போது அப்படி உள்ள மனிதர்களை தேடி நான் போகிறேன். அப்போ அங்கே ஒரு அக்காவை பார்க்குறேன். அந்த அக்கா சாந்தி அக்கான்னு பேர். அவங்க சேலத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்கள்ட்ட உட்காந்து கதை பேசுகிறேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி எல்லாம் பேசுகிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து அந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு செய்தியாச்சு, அந்நியர் தேசத்தில் ஒரு கண்ணீர் பிரதேசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைட்டில் வச்சு அந்த ஸ்டோரி எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த அக்காவோட தொடர்ச்சியாக இருந்தேன். அது என்னென்னா, எழுத்தாளனாக தொடர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், அந்த பத்திரிக்கையில் சில விஷயங்களை சொல்ல முடியும். அந்த சொல்ல முடியாத ஆஃப் த ரெக்கார்ட் ஸ்டோரிலாம் நான் இலக்கியமாக படைக்கணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா இது பத்திரிக்கையில் போட மாட்டான், இது விட்டுருவான், இதில் வேணாம்டா விட்டுருவான். என்னென்னா, அந்த அக்காவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக ஒரு வாரம் டெய்லி போகிறேன், உட்காடுறேன், பேசுகிறேன், அவங்க லைஃப் ஸ்டோரியை கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அக்கான்னு நிமிஷத்துக்கு சொல்கிறேன்ல, நான் ஒருபோதும் அவங்களை அக்கான்னு சொல்லவே இல்லை. வாங்க போங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். தமிழ், மராட்டி, ஹிந்தி கலந்து தான் பேசுகிறோம். அவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க பேசும்போது எனக்கு சரியான நினைவில்லை, உன்னை விட நான் வயசுக்கு மூத்தவ, நீ என் காலை தொட்டு கும்பிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. கும்பிட மாட்டில்ல, என்னை பார்த்த வந்து கேவலமாக தான் நினைப்ப நீ அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு பொல்லீர் நடந்து இருந்துச்சு. டக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்டேன். இங்கேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேறு சில நண்பர்கள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தேன் மும்பையில். அது நான் ஒரு ஸ்டோரியாக அங்கே ஒரு காலம் எழுதிக்கிட்டு இருந்தபோது அதை பற்றி எழுதினேன். அந்த அக்காவுக்கு வந்து ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தோங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணா, வயசாயிருச்சு, கஸ்டமர்ஸ் வரப்போகிறது இல்லை இனிமேல். அப்போ அதெல்லாமே இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். பாலியல் தொழில் அப்படிங்கிறது வேறு கோணங்களில் பார்க்கப்படுது. வயசாயிருச்சுன்னா அவங்க நிலைமை, வாழ்க்கை வந்து நரகங்கிறதை பற்றி பெருசாக இங்கே பேசப்படவே இல்லை. நான் அந்த ஸ்டோரியில் அதை பற்றி பேசியிருப்பேன். அவங்கள பற்றியான தனி கட்டுரையில் நான் அதை பற்றி பேசியிருப்பேன். இந்த கதை எனக்கு மறக்க முடியாது. அது வேடிக்கையாக நடந்தது. வேறு ஒன்று என்னென்னா, க்ரைம் ரிப்போர்ட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நிறைய இந்த போலீஸ்காரங்களோட எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா இயல்பில் ரிப்போர்ட்டர்ஸ்னால் 2 பீட்டு தான் பார்ப்பாங்க, ஒன்று க்ரைம், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல். எனக்கு க்ரைம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, போலீஸ்காரங்களோட பேச முடியும் என்னால் அப்படின்னு. சென்னையில் நான் க்ரைம் பீட்டு பார்த்துருக்கேன், மும்பையிலையும் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துக்கிட்டு போது எனக்கு ஒரு ஏட்டையா ஒரு கதை சொன்னார். பட்ரி குமார் அப்படின்னு ஒரு பேர் சொன்னார். நான் பேர் மாற்றிட்டேன். பட்ரிங்கிறது மட்டும் பட்ட பேர், பட்ரிங்கிறது தண்டவாளம்னு அர்த்தம். தண்டவாள குமார்னு அவனுக்கு பேர். நம்ம ஊரில் வந்து டுமில் குப்பம் வவ்வாலுங்கிற மாதிரி இப்படியான ஒரு பேர். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்க எல்லாம் போலீஸ் முன்னாடி ரவுடிகள், இந்நாள் இன்ஃபார்மர்கள். கமிஷனர் மாறிட்டார், ஓகேவா? எஸ்பிலாம் மாறிடுறாங்க, ஏசிலாம் மாறிடுறாங்க. இப்போ இவனப்பெல்லாம் பழைய ரவுடி லிஸ்ட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. இவன் ரவுடின்னு நினச்சி இவன் பூரா வேற ஒரு டீக்கல்லையும் ஒரு பானிபூரி விற்றுக்கிட்டு முட்டை விற்றுக்கிட்டு இப்படி வாழ்க்கை நடத்துகிறான். ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கான். இப்போ இவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 50 பேர் சேர்ந்து திடீர்னு போர்க்கொடிக்கிட்டாங்க, எங்களுக்கு ஐடி கார்டு கொடுங்க. நீ பார்க்குற வேலை போலீஸ் இன்ஃபார்மர் வேலை, ஐடி கார்டு வேணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை போலீஸ் திணறுது, ஏன்னா ஒரு தகவல் வர மாட்டேங்குது. அங்கங்கே வந்து கொலை நடக்குது, துப்பாக்கி சூடு நடக்குது, பதறாங்க, எந்த இன்ஃபார்மும் கிடைக்க மாட்டேங்குது. அதை நான் ஒரு செய்தி ஆக்கியிருந்தேன், ஐடி கார்டு கேட்கும் இன்ஃபார்மர்கள் அப்படின்னு சொல்லி. அது கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துட்டுனான்னு வச்சுக்கோங்களேன், எவனோ போட்டு கொடுத்துட்டான். அதை தமிழ் பத்திரிகையில் எழுதுறதுக்கு போட்டு கொடுத்தா அங்கே திட்டுவாங்கன்னு வைங்களேன். இப்படியான சில வேடிக்கைகள்லாம் வந்துச்சு. அந்த பர்டிகுலரை சந்திச்சு பேசினேன் நான். அவன் பேசினப்போ சொன்னார், எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்கள் எத்தனை பேருக்கு பயப்படுறது சார், அந்த ஏசி போயிட்டாருன்னா அடுத்த ஏசி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார், என்னை அடிக்கிறார் சார் அப்படின்லாம் பேசினாங்க. இன்னும் கொஞ்சம் நியாயம் மாதிரி இருக்குது, ஆனால் இது எப்படா சாத்தியம்னு இருந்துச்சு. அது இப்படி பல விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் உங்களோட முதல் எழுத்தாளராக உங்களோட முதல் ஆமாம்,
இதயத்தில் இன்னும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கு நூல். நான் ஹைக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த கோவையில் நிறைய நண்பர்கள் உண்டு. கோவை வந்து என்னுடைய மறுவீடு மாதிரி. நான் மும்பையில் இருந்தாலுமே நான் வீட்டில் சில பிரச்சனைகளுக்காக போனேன்னு சொன்னேன் இல்லையா, நான் கோவைக்கு வரத்தான் விரும்புவேன். ராமேஸ்வரம் போகிறத விட கோவை வர்றதை ரொம்ப விரும்புவேன். எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அப்போ அங்கேருந்த நண்பர்கள்லாம் ஹைக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஹைக்குலாம் கூட நாங்கள் புக்கு போடுறோம். அப்போல்லாம் காசு ஜாஸ்தி, காசு கொடுத்து போடணும், நமக்கு சம்பளமே அவ்வளோ கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம்டான்னு சொல்லி ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து அவர்களே அந்த புத்தகங்களை வடிவமைச்சு, நான் ப்ரூஃப் கூட பார்க்கல, எல்லாத்தையும் அவங்களே பார்த்து கொடுத்தாங்க. எனக்குதாக ஒரு புத்தகம் வந்துச்சு. வலைப்பூ கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த டைம் பெரிய ஒரு பூமாக இருந்தது பிளாகிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிகைலாம் பணிபுரிஞ்சிருக்கீங்க, எழுத்தாளர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படின்னாலும் வலைப்பூக்குள்ளே வந்தது எப்படி? அதுவும் ஒரு எதிர்பாராத விஷயம். என்னென்னா, நான் கையில் எழுதுகிறாள், எனக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரியாது. சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து ஒரு புத்தக கடையில் வேலை பார்க்குறேன். அது ஒரு பதிப்பகத்தோட ஒரு புத்தக கடை. பதிப்பகத்துக்குள்ளே உட்கார முடியல, புத்தகத்தில் வந்து உட்காந்துருக்கேன், அங்கே வேலை பார்க்குறேன். அங்கே இருந்த இந்த கணினி பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து சொன்னார், தமிழில் டைப் அடிக்க முடியும். எனக்கு பயங்கர வியப்பாக இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியாது அப்படின்னு. இல்லை நீ தங்கிலீஷில் டைப் அடிக்கலாம் அப்படின்னா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஏஎம்ஏ அம்மான்னு அடிக்கலாம் அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எனக்கு தமிழுடைய தட்டச்சு முறையை எனக்கு பழக்கி கொடுத்தார். அதன் வழியாக தட்டச்சு பழகினேன். தமிழ் தட்டச்சு பழக்கத்தோடு அங்கே வந்து தடையற்ற இணையம் கிடச்சிது எனக்கு. இணையத்தில் மடர் குழுமங்கள் நிறையா இருந்தது. டிஸ்கி எஸ்கி ஃபாண்டெல்லாம் நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மடர் குழுமங்கள்லேருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். இணையத்தில் அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது எப்போதும் அப்படிங்கிறதுனால புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தவன் கணினியில் படிக்க முடியுங்கிறது இது இன்னும் ஒரு புதிய உலகமாக இருந்துச்சு. அதுவும் இவர்கள் ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க, அந்த கதைக்கு ஒரு தொடர் இருக்கும், அதை உட்காந்து நேரம் செலவழிக்கணும். இது குட்டி குட்டியாக 500 வார்த்தை 600 வார்த்தையில் ஒரு சம்பவத்தை பேசிட்டு போகிறாங்க. அது கதையாக இல்லை, ஒரு அனுபவ பகிர்வாக இருக்குது. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இப்படி வாசிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் பிளாகுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகிட்டு இருந்து 2004 இங்கே வந்துட்டாலுமே 5லெல்லாம் மெதுவாக தளர்த்துக்கு ரொம்ப குறுகிய ஆளுகள் தான் இயங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துக்குள்ளே தான் நான் வந்து வலைப்பக்கத்துக்குள்ளே வர்றேன். வந்தோடனே வழக்கமான என்னுடைய இயல்பு, நான் எழுத ஆரம்பித்தேன். நிறைய நண்பர்களை கடகடன்னு ஒருங்கிணைச்சேன். நிறைய பேருக்கு நான் புதுசாக பிளாகை தொடர்ந்து எழுத வச்சேன். ஏற்கனவே இங்கே வல்லுநராக இருந்தவர்களிடம் வந்து ஒரு வலைப்பூ உதவி பக்கம்னு ஒரு பக்கத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா புதுசாக ஊரில் இருக்கிற ஒருத்தவங்க தெரியணுமா இல்லையா அவனுக்கு, நம்ம இங்கேருந்து எல்லாரும் எழுதுகிறோம், ஊரில் இருக்கிற ஒருத்தவங்க இதை படித்து எப்படி ஒரு பிளாக் எப்படி தொடங்குறது, எப்படி தமிழ் டைப் படிக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வலைப்பூக்கள் உதவி பக்கம் ஒன்று தொடங்கணும். 2007 சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஒரு வலைப்பதிவு ஒரு மாநாடே நடத்தினோம், ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டோம். ஃப்ளாஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஒர்க் ஷாப், ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒரு ஒர்க் ஷாப்பு, எப்படி அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோவை, HTML-ஆக எப்படி பண்ணுறது, ஒரு பிளாகுக்குள்ளே மின்னும் எழுத்துக்களை எப்படி உருவாக்குறது, தமிழ் டைப்பிங் எப்படி, என்னென்ன தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு, எதெல்லாம் திறவுற்று மென்பொருளாக இருந்துச்சு, ஓப்பன் சோர்ஸில் எதெல்லாம் இருக்குது நீங்கள் பயன்படுத்தலாம், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு CD வேறு கொடுத்துடாங்க. குறுகிய நண்பர்கள் அவர்களை பங்கு போட்டு பெரிய யோசிச்சு பாருங்க, 10-30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 300 பேருக்கான ஒரு ஒர்க் ஷாப்பை பிரமாதமாக நடத்தணும். அது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா இன்றைக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழில் ஒரு பெரிய சிறப்பு தான் அது, ஒரு பெரிய பூம் தான் அது, ஒரு ட்ரெண்டு தான் அது. விடுபட்டவைன்னு என் பேர் அந்த பிளாக். அதுதான் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செய்தியாளனாக நம்ம வந்து ஒரு செய்திக்கு ரிப்போர்ட்டராக இருக்கிறவனுக்கு அந்த கதைகள் தெரியும். சில விஷயம்தான் பத்திரிகையில் எடுத்துக்குவாங்க, பலதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த உதிரிகள் இருக்கு இல்லையா, எனக்கு எப்போதுமே இந்த உதிரிகள் மீது நான் ஒரு உதிரியாக என்ன நினச்சிக்கிடுவேன் எப்போதுமே. அதனால் இந்த விடுபட்டவையான விஷயங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒரு குரல் இருக்கும், அங்கே ஒரு கதை இருக்கும். அதனால தான் வலைப்பதிவுக்கு பேர் வந்து விடுபட்டவை அப்படின்னு வச்சுருந்தேன். அதேமாதிரி உங்களோட அவன் அவள் அது நாவல் வந்து திருநங்கைகளை பற்றின பார்வையை நிறைய பேருக்கு மாற்றிருக்கு. நானே கேள்விப்பட்டிருக்கேன். பிளாக் டைமில் தான் அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகுது. அந்த நாவலோட ஐடியா எப்படி இருந்தது? அது நான் மும்பையில் வேலை பார்த்த போது அங்கே அண்டாஃபில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. என்னுடைய ஒரு தம்பி இருந்தான், ராஜாசாமி அப்படின்னு சொல்லி. அந்த தம்பி என்னை முதலாக திருநங்கைகள் நடத்துகிற அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு தாயமாக இருக்காங்க, அவங்களோட சந்திக்கிறேன், பேசுகிறேன். அதற்கு முன்னாடியே பல திருநங்கைகளை சந்தித்து நான் பேட்டிலாம் எடுத்திருக்கேன். படித்தவங்க வேலைக்கு போங்க, பிச்சை எதுக்கு எடுக்கிறீங்க, கடைக்கு போகாதீங்க அப்படிங்கிற டோன்லாம் அங்கே வராங்க. அதை பற்றி ஒரு செய்தி பண்ணியிருக்கேன் நான் மும்பை பத்திரிகைகளில். அப்படி இருக்கும்போது அந்த தாயமாட்டை உட்காந்து பல விஷயங்கள் பேச முடியுது. நிறைய ஆண்லேருந்து பெண்ணாக மாறின திருநங்கைகளை சந்திக்க முடிஞ்சது. அவர்களின் வழிகள் எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ இது ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் 2003 இல்லை 2004
அது ஒரு தொடராக மும்பையில் எழுதுறதுக்கு ஒரு விளம்பரம்லாம் போட்டோம். ஓ ஆமாம், உயிரை உரசும் காற்று அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக யோசிச்சு இப்படி ஒரு டைட்டிலையும் கொடுத்து பிரமாதமாக ஒரு ரயில் அப்படி கிராஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர்லாம் ரெடி பண்ணி அது விளம்பரம் வேறு வந்துச்சு ஒரு பத்திரிக்கையில். ஆனால் அது தொடர பண்ண முடியலை. அதை நீங்கள் எப்படி இங்கே அது அந்த கதை மனசுக்குள்ளே இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த கதையை எழுதலாம் அப்படின்னு இந்த வலைப்பதிவில் நண்பர்கள்ட்ட சில பேர்ட்டு அந்த கதையை ஓரலாக சொல்லும்போது சுருக்கமாக சொல்லும்போது இது எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் எழுதவே முடியல. ஏன்னா எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நான் பார்த்தா தான் என்னால் கதை எழுத முடியும். ஒரு ஊரை பற்றி எழுதுவதானால் அந்த ஊருக்கு நான் போகலைன்னு என்னால் கதை எழுத முடியாது. நான் அது வரைக்கும் கூத்தாண்டவர் கோவில் போனதே இல்லை. பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் கூத்தாண்டவர் கோவில் எங்கே இருக்குது, எழுதா வளதான்னு ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ சென்னையிலேருந்து நான் கூத்தாண்டவர் கோவில் போகணும். போய் அந்த ஊரையும் அங்கே நடக்கிற திருவிழாவையும் தங்கி இருந்து பார்த்தா மட்டும் தான் எனக்கு கதை எழுத முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. அதற்காக 2006 2007 நான் இங்கேருந்து போகிறேன். சில திருநங்கை தோழிகளோடு கிளம்பி போய் 3 நாள் தங்கி இருந்து பண்ணுறேன். அது என்ன விஷயம்னா, இவங்கெல்லாம் வேறு ரூட்டில் வர்றாங்க. நான் இங்கேருந்து போன ரூட்டு வேறு. நான் பண்ருட்டிலேருந்து போகிறேன். விழுப்புரத்தில் இருந்தால் பல பேர் போவாங்க. நான் பண்ருட்டிலேருந்து போகிறேன் பஸ்ஸில். அப்போ என் கதையிலேயே அந்த கதையின் தொடக்கமே பண்ருட்டிலேருந்து தான் வரும். ஆனால் ஒரு பெரிய வேடிக்கை, நான் அங்கே 3 நாள் தங்கியிருந்து அந்த திருவிழா அவங்களுடைய எல்லா சடங்குகளையும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு 100 பேரை சந்தித்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை சந்திச்சிருப்பேன். நான் அத்தனை பேர்கிட்ட பேசி எடுத்து எல்லா அறிவோடு வர்றேன். கதை எழுத உட்காரும்போது என் நாவலில் கூத்தாண்டவர் கோயில் வரவே இல்லை. எழுத்து அதை எடுக்கவே இல்லை. கதை என்ன தேவைன்னு அது முடிவு பண்ணிடுச்சு. கதையின் நாயகன் முதல்ல கிளம்பி போகும்போது கூத்தாண்டவர் கோவில் நோக்கி தான் போகிறான். ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே போகவே இல்லை. அந்த ஊருக்கு முன்னாடியே அவனை வழிமறைச்சு கடத்திட்டு போயிடுவாங்க. கதை இப்படி திரும்பிடும். எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் முதல்ல உணர்ந்தேன், ஓ கதை தன்னைத்தானே எழுதிக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, என் நிஜம்தான் போல் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் முதல்ல உணர்றேன். நான் அது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எழுத வேண்டிய ஃபீலை அந்த இடம் தான் கொடுத்துச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க, பிளாகும் எழுதிட்டுருக்கீங்க. சிறார் இலக்கியம் பக்கம் திரும்பினது எப்படி? இயல்பில் நான் ஒரு நல்ல வாசகனாக இருக்கணும்னு விரும்புகிறாள். வாசகனாகவும் இருக்கேன்னு நம்புகிறேன். என்னுடைய தேர்வு என்பது இது அதுன்னெலாம் கிடையாது. எல்லாவற்றையும் படிக்கிறது. எதெல்லாம் எனக்கு மன நிறைவை தருகிறதோ, எதுவெல்லாம் எனக்கு கற்பனையை தூண்டுகிறதோ, எதுவெல்லாம் எனக்கு என்னுடைய கவலைகளை மறந்து மூழ்கச் செய்கிறதோ அது எல்லாத்தையும் நான் படிப்பேன். சிறார் இலக்கியமும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நவீன இலக்கியம் எவ்வளவு படிக்கிறேனோ அதுக்கு நிகராக சிறார் இலக்கியம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதில் ஒரு போதாமை தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்கிற காலகட்டம் 2010க்கு பிறகான காலகட்டங்கள். இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு உட்காந்து படிக்கிறோம் இல்லையா. 2005க்கு நான் இங்கே வர்றேன். அதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சு சிறார் இலக்கியம் பூராமே ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியே ஒரு தோணுது. மலையாளத்துலேருந்து வர்ற இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு தமிழில் கொடுக்கலையோன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது படிக்கிறோம், அப்புறம் அதில் கவனம் இல்லாமல் இந்த பக்கம் படிக்கிறோம். 15-16 ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் போய் வேலைக்கு சேர்றேன். அந்த பத்திரிக்கையோட தமிழ் வெர்ஷன் பார்த்துக்கிறது பொறுப்பு இருக்குது. அது ஒரு பேரண்டிங் மேகசின். எடிட்டோரியல் மீட்டிங்கில் ஒரு பேசுகிறாங்க, நாம் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தணும். அதுக்காக மாதம் ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ குழந்தைகள் வாசிக்கக்கூடிய புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம். அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு இவன்ட்ட கொடுன்னு எங்களை கொடுத்துட்டேங்க. நான் அதற்காகவே தேடி புத்தகங்கள் வாங்கி படிக்கிறேன். படித்தா எனக்கு தலை சுற்றுது. மாதத்துக்கு 2 புத்தகம் தான் அறிமுகப்படுத்தணும். நான் ஒரு 20 புத்தகம் படிப்பேன். ஆனால் ஒன்று தான் தேரும். அதுவும் கூட என் முழு மன ஒத்திசைவோடு இல்லாமல் சங்கடத்தோடு ரைட்டு அப்படி பாஸ் மார்க் போட்டு தள்ளுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தள்ளி தான் அந்த புத்தகத்தை கொண்டு போய் பெற்றோருக்கு நான் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இது எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது 16 பூம் ஆகுது. வேறு ஒரு தேவைக்காக ஒரு பத்திரிக்கையில் இடம் மாறும்போது அங்கே போய் வேலை கேட்குறேன். அது ஒரு மாணவர் பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை வேலை கேட்கும்போது அங்கே இருக்கிற நண்பர் சொல்கிறார், நீ இதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஏதாவது எழுதியிருக்கியா? இல்லை, ஒரே ஒரு கதை தான் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒன்றும் பெருசாக எழுதுன்னு இல்லை. ஸ்கூல் டேஸில் எழுதியிருக்கேன், பாட்டெலாம் எழுதியிருக்கேன், ஆனை வருது அசைஞ்சு வருதுன்னு எழுதியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிறேன். இங்கே ஓனர்கிட்ட சொல்லணும்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுன்னுட்டார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, பயங்கர மன அழுத்தம். அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு 12 நாளுக்கு உள்ளாக ஒரு சிறார் நாவல் எழுதி முடிக்கிறேன். ஆமை காட்டிய அற்புத உலகம். அந்த நாவலை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்து, இது நீங்கள் தொடராக போடுங்க அப்படிங்கிறேன். தொடராக போட முடியாது, அதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகுங்கிறாங்க. எழுதி முடிச்சாச்சு. ஒரு படைப்பாளியாக என் படைப்பை அச்சில் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. உடனடியாக கொண்டு போய் அதை பதிப்பதிட்ட கொடுத்து உடனே வந்துச்சு.
டக்குன்னு அந்த அந்த புத்தகம் வந்த உடனே கடன்னு அது மேலே ஒரு வெளிச்சம் விழுந்துச்சு. சிறார் எழுத்தாளர்களும் சரி, இலக்கியத்தில் இயங்கிட்டு பத்திரிகையாளர்களும் சரி, டக்குன்னு அது மேலே ஒரு வெளிச்சம் வாங்கிச்சு. ஏற்கனவே எழுதிட்டு இருந்த சீனியர் ரைட்டர்ஸ் வந்து பிரமாதமடான்னு கொண்டாடிட்டாங்க அதை. அது எனக்கு ஒரு பயங்கர வெளிச்சம் வந்தோன்னே வேறு பதிப்பகங்கள் வர ஆரம்பிச்சு. எனக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லாமல் இருந்த கதைகள் எனக்கு இருக்குன்னு அப்போ தான் தோணவே ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் குழந்தைக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கும் சொல்கிறேனே, ஒரு முத்து காமிக்ஸ், லைன் காமிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 300-350 காமிக்ஸ் வீட்டில் வச்சுருக்கேன். பேச்சுலர் லைஃப்லேருந்து சேர்த்தது. இந்த 4 அணா 8 அணா 1.25 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்கு சேர்த்தேன்னா, நான் படிக்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஆனந்தமும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். நாளைக்கு என்ன ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அது படித்து ஆனந்தப்படணும், அதுக்காக சேர்த்தேன். ஆனால் அவன் வேற ஒரு உலகத்தில், அவன் ஆட்டிசம் குழந்தை ஆகிட்டான். ஸோ அவன் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற பையன் ஆகிட்டான். நம்ம கொடுக்குறத படிக்க மாட்டேறான். அவனுக்கு விருப்பமானது வேறையாக இருக்குது. அப்போ குழந்தைகிட்ட கதையும் சொல்ல முடியலை. ஏன்னா அவன் கேட்கவும் மாட்டேங்கிறான். அவன் வேறு உலகத்தில் இருக்கான்னு தோணும்போது இந்த கதை தான் எனக்கு தோணிச்சு. எஸ், என்கிட்ட சொல்கிறதுக்கு சில கதைகள் இருக்குது, அதுவும் அந்த குழந்தைகளிடம் பேசுவதற்கான எனக்கு கதைகள் இருக்குதுன்னு தோணிச்சு. இயல்பாகவே நான் கடன்னு அடுத்து எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் சிறார் இலக்கியத்துக்குள்ளே வந்தேன். பெரிய பிளான்லாம் கிடையாது. அப்படி எழுத ஆரம்பித்தேன். நண்பர்கள்ட்ட வேடிக்கையாக கூட சொல்லுவேன், 4வது புத்தகமும் 5வது புத்தகத்துக்குள்ளேயே பால புரஸ்காரம் கொடுத்துட்டாங்க. அதான் கேட்டேன். 4வது புத்தகம் நினைக்கிறேன், இல்லை 5வது புத்தகமாக இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு 20-25 புத்தகம் எழுதினேன் குழந்தைகளுக்காக மட்டும், மொழிபெயர்ப்பு சேர்க்காமல். ஆனால் 4வது புத்தகத்துலேயே கொடுத்துட்டாங்க. அந்த 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 மனசு, நம்ம அந்த குழந்தைகளின் மனசை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா. நான் இன்றைக்கும் குழந்தைகளோடையே ட்ராவல் பண்ணுறதான்னு நினைக்கிறேன். அவர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்க உலகத்துக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன். அது போக முடியாத போது எனக்குள்ளே ஒரு பெரிய பெயினாக இருக்குது. நான் ரொம்ப தோற்று போகிறேன்னு நினைக்கிறேன். நான் குழந்தைகள் உலகத்துக்குள்ளே போக முடியுமான்னு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி போக முடியாத போது நான் தோற்று போனதான்னு நினைக்கிறேன். சிறார் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துக்கு நிறைய வகைமைகள் இருக்குது. அதில் சிறார் இலக்கியம் வாசகர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது, முதல்ல இப்படி இருந்து இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விருது இருக்குன்னா அது சிறார் இலக்கியத்தில் எந்த அளவுக்கு அவங்க ஒரு விருதுகள் கன்சிடர் பண்ணுது சிறார் இலக்கியத்தை, அப்படிங்கிற மாதிரி சிறார் இலக்கியங்கிறது தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் எல்லா வகையிலும் இங்கே ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் மாதிரியே சிறார் இலக்கியம் அப்படி தான் பார்க்கப்படுது. ஏன்னா அது அவர்களுக்கான எழுத்து. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நண்பர் சர்க்கிளில் யாரை வேணாலும் கேளுங்களேன், நீ படித்த கவிதை புத்தகம் பேர் கேளுங்க, அவன் பிரமாதமான ஒரு 4 கவிஞர் பேர் சொல்லுவான். ஒரு நாவல் பேரை கேளுங்க, ஒரு 4 நாவலாசிரியர் சொல்லுவான். சிறுகதையை கேளுங்க, நவீன சிறுகதையிலேருந்து ஒரு 4 பேர் சொல்லுவான். 2 சிறார் இலக்கியம் பேர் சொல்லுங்கள், தெரியாது. எழுத்தாளர்களும் அப்படி தான் இருக்காங்க. இங்கே நவீன இலக்கியம் எழுதுகிறவன் சிறார் இலக்கியத்தை திரும்பி பார்க்கறதே இல்லை. இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நாங்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக எழுதி கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கிறோம். நீ கல்லூரி மாணவனுக்காக எழுதுற, இல்லை ஹைஸ்கூல் மாணவனுக்காக எழுதுற. தொடக்கப்பள்ளியில் எழுத படிக்கவே தெரியாமல் ஒருத்தன் எப்படி உன் ஹைஸ்கூலில் உன் புத்தகத்தை படிப்பான்? அப்போ சிறார் இலக்கியம் என்பது குழந்தைகளை நல்வழிப்படுத்த, அவர்களுக்கு வாசிப்பு இன்பத்தை கொடுக்க, அவர்கள் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுவதற்கான எழுத்து. அப்போ அதை நோக்கி நீ திரும்பவே இல்லைன்னா இது ஒரு தனி தீவாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அங்கே பலரும் நவீன இலக்கியம் எழுதுகிற வெகு சில எழுத்தாளர்கள் தான் சிறார் இலக்கியத்தின் பக்கம் திரும்புகிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்களும் எழுதுங்கிறேன். வருடத்துக்கு ஒரு நூலாவது சிறார் இலக்கியம் பற்றி எழுது. ஏன்னா இதுதான் சவால் சார், உள்ளதிலே மிகப்பெரிய சவால். சமீபத்தில் எஸ்ரா மிஷன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், அவருடைய தொடக்க கால கவிதை எல்லாம் பயங்கரமான இலக்கியத்தில் பல வகைமைக்குள்ளே வரும். இன்றைக்கி ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு அவர் கேட்டபோது அவர் சொன்னார், உள்ளதில் கடினம் எளிமையாக எழுதுவதுன்னு. நீங்கள் எந்த இசத்துலையும் கதை எழுதிட முடியும், ஆனால் எளிமையாக எழுதுறது மிக கடினம். அவர் ஓரளவுக்கு சிறார் இலக்கியம் எழுதி பண்ணுறார், பிரமாதமாக செய்கிறார். சில கதைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நவீன சிறார் இலக்கியத்தை சரியாக பிடிச்சிக்கிட்டு அவர் எழுதுகிறார். அது அந்த கதை சமயத்தில் அந்த தபால் பெட்டி பற்றி ஒரு கதை ஒன்று இருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அது அறிவியலோடு சேர்ந்து கதை எழுதுறது இருக்கு இல்லையா. அது மாதிரி பல முயற்சிகளில் சிறா செஞ்சுருக்காரு. ஒரு புத்தகம் இருக்குது, பாரதியில் போட்டிருந்தாங்க, எனக்கு புத்தகம் பேர் மறந்து போச்சு. ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் ஒரு பகடையை உருட்டி விட்டு அடுத்த சாப்டர் படிக்கணும். நீங்கள் அதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை படிக்கணும். வடிவத்தில் அப்படி ஒரு வித்தியை காமிச்சிருந்தா ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஆனால் இந்த மாதிரி வடிவங்கள் ஆங்கிலத்தில் உண்டு, தமிழில் இங்கே ஏன் செல்ல மாட்டேங்குதுன்னா, இங்கே நம்ம வாங்கி கொடுக்குறதில்ல, காசு கொடுக்குறது வாங்கி கொடுக்குறதுல ரொம்ப சிரமப்படுறோம். நம்ம அக்கறை காட்டுறதில்ல குழந்தைகளுக்கு. நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, கேமரா இருக்குது, எந்த புக் ஃபேருக்கு வேணாலும் போங்க, இது ஒரு நாள் அஜெண்டாவாக எடுத்துக்கங்க.
குழந்தைகளோடு வரக்கூடிய குடும்பத்தை மறித்து உன் பிள்ளைக்கு நீ என்ன புத்தகம் வாங்கினான்னு கேட்டு பாருங்க. பாட புத்தகத்துக்கு துணை பாடம் தான் வாங்கியிருப்பான். சார் 100 ரூபா எடுத்து புக்கு வாங்கினா கிழிச்சிருவான் சாருங்கிறான். கிளிக்காட்டி அது என்னையா குழந்தை? அது பொம்மைன்னு அர்த்தம். ஒரு பொம்மையை உடைக்காட்டி ஒரு புத்தகத்தை கிழிக்காட்டி அது என்ன குழந்தை? அது பொம்மை எப்படியோ உட்காந்துருக்கும். ஒரு டிவிக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. அப்படி தானே இருக்கணும். குழந்தைன்னா கிழிக்கணும். இங்கே அதுதான். இந்த அனுபவங்களை நாம் குழந்தைகளுக்கு தர மறுக்கிறோம். இப்போ நீங்களும் சரி நானும் சரி இல்லை நம்ம வயது ஒட்டின அத்தனை பேரும் சைக்கிளில் விழுந்து அடி வாங்கியிருப்போம். முட்டியில் அடி வாங்கியிருப்போம். காலில் இந்த முழங்கால் பேர்ந்துருக்கும், கணுக்கால் பேர்ந்துருக்கும். நம்மளை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வச்சு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த இடம் பேர்ந்து தையல் போட்டிருப்பான். இன்றைக்கி எந்த குழந்தையாவது ஒரு 15 வயசு குழந்தைகளை எடுத்து பாருங்கள், 100 குழந்தை எடுத்து பாருங்கள், எத்தனை பேருக்கு காலில் அடி வாங்கியிருக்கான், கையில் அடி வாங்கியிருக்கான்? கிடையாது. ஏன்னா அவன் விண்வெளி வீர மாதிரி சைக்கிள் ஓட்டுறான். இங்கே ஒரு ஹெல்மெட், இங்கே ஒன்று இப்படி தான் போகிறான். சைக்கிள் ஓட்டுறது இல்லை, ஓட்டுறது இப்படி தான் ஓட்டுறான். ஸ்கேட்டிங் பண்ணாலும் இப்படியே தான் போகிறான். விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறான். தோல்வியை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இன்றைய பெற்றோர் அத்தனை பேரும் பயப்படுறான். தோல்வி இயல்புன்னு சொல்லிக் கொடுங்க. தோல்வி இயல்புன்னு சொல்லிக் கொடுங்க. தோல்வி அசிங்கம் இல்லைன்னு சொல்லிக் கொடுங்க. விழுகிறது அல்ல மேட்ரு, விழுந்து எழுந்திரிச்சு நிற்கணுங்கிறதா மேட்ரு. நீங்கள் நிறைய செயல்பாட்டில் இருக்கீங்க. உங்களோட பணி சார்ந்தும் சரி, பணியை தாண்டியும் சரி, இந்த வாசிப்பு குழந்தைகளுக்குள்ள கொண்டு போகிறதுங்கிறது பள்ளிகளில் எந்த லெவல் வரைக்கும் போயிட்டுருக்கு? அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே நூலக பாட இடைவெளின்னு ஒன்று இருக்குது. அங்கே பள்ளிகளுக்காக தேன் சிட்டு ஊஞ்சல் அப்படிங்கிற பத்திரிகையை அரசே நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக இருந்து சொல்கிறேன். தினமும் 20 நிமிடம் அந்த பத்திரிகை படிக்கிறதுக்காக ஒதுக்கப்படுது. வாசிப்பு, பாடம் தாண்டிய வாசிப்பை மாணவர்களிடம் ஊக்குவிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அரசு எடுத்துகிட்டு இருக்கு. அதில் இந்த சிறார் இதழ்கள் வாசிப்பு ஒரு பக்கம் நடக்குது. மூவி ஸ்க்ரீனிங் ஸ்கூலில் நடக்குது. அந்த மூவி ஸ்க்ரீனிங்கை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னு எழுதி அனுப்ப சொல்கிறோம். அது பத்திரிகையில் வருது. அந்த மூவிக்கான போஸ்டரை நீ டிசைன் பண்ண எப்படி இருக்கும், நீ ஒரு போஸ்டர் வடிவமைங்கிறோம். கிரியேட்டிவ். இப்படியான வேலைகளையே அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் அங்கே இருக்கிற ஆசிரியர் துணையோடு குட்டி குட்டியாக கதை புத்தகங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 புத்தகம் வந்திருக்கும். பல்வேறு அந்தந்த அவங்களே செல்ஃப் பப்ளிஷிங்காக போட்டு 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஒரு சின்ன புத்தகமாக போட்டு அவங்களே பப்ளிஷ் பண்ணி அங்கே ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் கொடுத்து, அக்கம் பக்கத்தில் கொடுத்து, நூலகத்தில் கொடுத்துன்னு வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பல ஆசிரியர்கள் அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க படைப்பாளிகளாகவும் வாசிப்பாளர்களாகவும் ரொம்ப பிரமாதமாக உருவாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் ரொம்ப பிரமாதமான புத்தகங்களை போட்டிருக்கு. ரொம்ப அழகான 0 to 5 ஏஜ் குரூப்புக்கான புத்தகங்கள் இருக்குது. 6லிருந்து 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. அடுத்து 8லிருந்து 12 வயது வரைக்குமான குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் மகிழ் பதின் அப்படின்னு சொல்லி 10 பருவத்திற்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 148 டைட்டிலில் புத்தகங்கள் வந்து போட்டிருக்காங்க பாடநூல் கழகம். அந்த புத்தகங்கள் எல்லாமே அரசு பள்ளி நூலகங்களுக்கும் வேறு போயிருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வாசிப்பு இயக்கம்னு வழியாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 350 புத்தகம் போட்டிருப்பாங்க. குட்டி குட்டி வார்த்தைகளில், சின்ன சின்ன வார்த்தைகளில் ஒரு கதையை சொல்லுவது. அப்போ அது குழந்தைகளுக்கு வாசிக்க ரொம்ப இலகுவாக இருக்குது. குழந்தைகள் வாசிக்கிறாங்க. இப்படிங்கிற வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுபோக சீர்வாசகர் வட்டம் புத்தகத்தோடு ஒரு திட்டம், அது ரொம்ப முக்கியம். சீர்வாசகர் வட்டம் இப்போ இந்த அரசு சார்ந்த விஷயம் நம்ம இதை பேசணும். தனியார் அமைப்பில் சீர்வாசகர் வட்டம் மாதிரியானவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவன் வீட்டுக்கு ஒரு நூலகம் அப்படிங்கிற கணக்கில் 10 ரூபாய் அளவில் ஒரு புத்தகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. புத்தக தூதுவர் திட்டம்னு சொல்லி வந்து போட்டுக்கிறாங்க. நீங்களும் நானும் வந்து சீர்வாசகர் வட்டத்துக்கு மொத்தமாக ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 500 புத்தகம் இந்த ஸ்கூலுக்கு கொடுங்கன்னு கொடுக்கலாம். இப்படி நிறைய பேர் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. 6-7 புத்தகங்களுக்கு மேலே வந்துருச்சு. ரொம்ப அழகான குழந்தைகள் படிக்க வேண்டிய குட்டி குட்டி கதைகளை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வாசிப்பு பலதரப்பு விஷயங்களாக குழந்தைகளிடம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அது இன்னும் வீடுகளுக்குள்ளே போகலைங்கிறது தான் யதார்த்தம். வீடுகளுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன புத்தகங்கள் எல்லாமே என் வீட்டில் வந்திருக்கு. கோகுலம் வந்திருக்கு, பூந்தளிர் வந்திருக்குது, பூம்பாட்டான்னு மலையாளத்தில் வரும், அதில் கபீஷ் வரும், இதில் மாயாவி வருவாருன்ட்டு அந்த மாதிரியான வீடுகளுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்தது. பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் சிறார் இலக்கியத்துக்கு எவ்வளோ இடம் தராங்க? அது ஒரு பெரிய சோகம்தான். அது யோசிச்சு பார்த்தா 80களுக்கு பிறகு தமிழில் வந்து தனி சிறார் இதழ்கள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இணைப்பு இதழ்களாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் கூட குழந்தைகளுக்கு
பேரில் இருந்தாலும் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நோக்கின கதையாக இருந்துச்சு, அவங்களுக்கான உலகமாக இருந்துச்சு. ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, எங்கள் ஊரில் முளைக்கொட்டை உண்டு. முளைக்கொட்டைன்னு ஒரு திருவிழா நடக்கும், முளைப்பாரி நடத்தி பண்ணுவாங்க. அதுக்கு திரைப்படம் போடுவாங்க, ஸ்க்ரீன் கட்டி தெருவில் பெரிதாக. உங்கள் ஊரில் நடந்திருக்கான்னு தெரில. தேட்டரில் திரைப்படம் போடும்போது 2D அனிமேஷனில் சில சமூக விழுமியல் விஷயங்களை வந்து அரசே போடும். அதில் ஒரு படம், ரோட்டில் ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான், நடந்து போவான், ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு டேங் 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 உடிச்சு சாப்பிடுவான், அப்படி தோட அப்படி வீசுவான், வீசிட்டு இப்படி நடந்து போயிடுவான். பின்னாடி நடந்து வருவான், வாழைப்பழத்தை அவனே வலிக்கு விழுவான், கொல்லுன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. உடனே எடுத்து அப்படி போட்டுட்டு அவன் போயிடுவான். இது ஒரு படம். குப்பைகளே குப்பை தொட்டியில் போடுங்க, இதுதான் படம். நமக்கு நாம் பார்த்தது, என்னுடைய சிறு வயசில் பார்த்தது. இது யூடியூப்பில் இருக்குது. இதை ஒரு வகுப்பறையில் எடுத்து ஒரு செஷனுக்கு நான் போகும்போது போட்டு காமிக்கிறேன். இதிலிருந்து அறியப்படும் நீதி அதனில் இதுதான் கேள்வி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, திகச்சிருச்சு. நான் திகச்சிட்டேன். அந்த பசங்க பேசுனது அவ்வளவு வியப்பாக இருந்துச்சு. நீதி அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. குப்பையே குப்பை தொட்டில் ஓடு, வலிக்கு கீழே விழுந்துருவான், இல்லை மிதிச்சா வலிக்கு கீழே விழுந்துருவேன், சுத்தமாக வை அப்படிங்கிற விஷயம். ஒரு பையன் இருந்துச்சு, முதல்ல சொன்னான், கீழே விழுந்தால் சிரிக்கக்கூடாதுங்கள். இத்தனை பேர் வந்து யாருமே ஹெல்ப்புக்கு வரலையே, இது என்ன தன்மை அது அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். அசந்துட்டேன். அப்போ ஒரு கதை தான், இந்த கதை வேறு ஆங்கிளில் அந்த குழந்தைகள் பார்க்குறாங்க. இந்த மனநிலை வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுதான் சிறார் இலக்கியம் எழுதுவதற்கு ரொம்ப தேவையாக. நம்ம காலங்காலமாக ஒரு 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 கதை கேட்டிருப்போம். பர்சன் ஒரு ஆற்று ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கார் ஒரு துறவி. அப்போ அங்கே வந்து ஒரு தேல் தண்ணியில் விழுந்து தத்தளிக்குது. அப்போ அவர் போய் கையை விட்டு அப்படி எடுத்து அப்படி போடும்போது தேல் கையில் கொட்டுது, ஐயோன்னு உதறாரு, திருப்பி உள்ளே விழுந்துருது, திருப்பி எடுக்கிறாரு, இப்படி போடுறாரு. உடனே ஒருத்தர், யோ அதான் கொட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு வாயா அப்படின்னும்போது, கொட்டுவது அதன் இயல்பு, காப்பாற்றுவது மனித இயல்பு அப்படின்னு சொன்ன இந்த கதையை பலரும் பேசி பார்க்குறோம். இந்த கதையை நான் மாற்றி எழுதினேன். ஒரு சின்ன பையன் வந்து சொல்லுவான், ஐயா அதை விட்டுருங்க, அதான் கொட்டுது இல்லை அப்படிங்கிறான். ஆனால் அவர் இதே வளர்ச்சிட்டு சொல்லுவார், கொட்டுவது அதன் இயல்புது, காப்பாற்றுறது என் இயல்புன்னு. அதெல்லாம் சரி, ஒரு குச்சி வச்சு தள்ளியா கையால் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு குழந்தைகளுடைய அறிவு. ஒரு விஷயத்தை அவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். அந்த பார்வையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நம்ம உலகத்துக்குள்ளேயே நம்ம இழுக்க முயற்சி பண்ணுறோம். அது ஒரு இடைவெளி விழுகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டத்தை பாருங்களேன். சில மாதங்களுக்கு முன் வரை ஜென்சியை நாம் அத்தனை பேரும் கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். சமூக பொறுப்புணர்வு இல்லை, ஒரு அரசியல் பார்வை இல்லை, அறிவில்லை, விட்டேத்தியாக இருக்காங்க அப்படின்னு. அத்தனை பேரும் கூடி நின்று ஒரு விஷயத்துக்காக போராடுறான். எங்கெங்கேயோ இருக்கிற அவன் சக வயதுடைய ஜென்சிஸ் அங்கே சாப்பாடு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. பல லட்சங்களுக்கு சாப்பாடு அனுப்பிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு ஐடியாவே பயங்கரமாக இருந்தது. ஸ்விக்கியில் டக்குன்னு அந்த இடத்த போட்டு அனுப்புறதுங்கிறது யாருக்குங்க கொடுக்கணும்? அங்கே நிற்கிற யாருக்கா கொடுப்பாங்கிறான். அவங்க நேற்று வேண்டான்னு இருக்காங்க. ஆமாம், ஃப்ளோ ஆகுது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஐடியாவே இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறேன். மணிப்பூரை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருத்தன் 1.5 லட்ச ரூபாய்க்கு பிஸா வாங்கி போட்டிருக்காங்க. 1.5 லட்ச ரூபா சொந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க சார். போராடிட்டு இருக்காங்க. என் மக்கள் என் சமூகத்துக்காக போராடுறான், வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறான். இந்த ஜென்சியை தான் திட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதான் சொல்கிறேன், இந்த குழந்தைகளின் மனசு வேற மாதிரி இருக்கு. நாம் அதை உணர்ந்து கொள்ளாமல் நம் உலகத்துக்குள்ள அவங்க வரலைன்னா அவனை திட்டிக்கிட்டே இருக்கோங்கிறேன். நீங்கள் அது இலக்கியமாக பார்க்கலாம், அரசியலாக பார்க்கலாம், சிறார் இலக்கியமாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இணைப்புதலாக இது வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெரிய பத்திரிகைகளோட முக்கிய நோக்கம் வந்து வணிகம் மட்டும்தான். இது வியாபாரமாகுதான்னு பார்க்குறாங்க. திருப்பியும் அந்த 80களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இவன் பூரா காசு கொடுத்து புக்கு வாங்குறதை நிப்பாட்டுறான். இந்த இணைப்புதல் வர ஆரம்பிக்குதுல்ல, அதான் வெள்ளிக்கிழமை வந்துடும்ல, இது போதும் உனக்கு. அப்போ மாத இதழ்கள் தொய்வாக ஆரம்பிக்குது, அதோட விற்பனை குறைய ஆரம்பிக்குது. வந்துக்கிட்டு இருந்த 1-2 பத்திரிகைகள் நிற்குது. கடைசியாக சுட்டிவிடன் வந்துச்சு, அதுவும் கூட நின்றுச்சு. வேறு வழி இல்லை. ஏன்னா மக்கள் தனியாக அது ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்க தயாரில்லை. நான் தான் சொன்னேன், புத்தக கண்காட்சிக்கு போய் புக் வாங்கி கொடுறான்னா 100 ரூபாய்க்கு புக் வாங்கி கொடுத்தா பிச்சுருவான் சாருங்கிறான். இப்படித்தான் இங்கே படிக்கிறது வீணுன்னு நினைக்கிற மனநிலை தமிழில் இருக்குது எப்போதுமே. நீங்கள் கல்கியே எழுதியிருக்காரு, புத்தகத்தை இரவல் வாங்கி திருடுறத கதையை பற்றி கல்கி எழுதியிருக்காரு. நான் சொல்கிறது 1940 எழுதியிருக்காரு அவர். 70 காலகட்டம் நீங்களும் அடி வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். அது ஆமாம், இல்லை அடி வாங்குறது இல்லை, புத்தகத்தை திருடுறது நியாயம், காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறான்னு கல்கி எழுதுறாரு 43ல். ஏன்டா காசு கொடுத்து புக்கு வாங்க மாட்டியாடான்னு கேட்குறாரு கல்கி.
புக்கு போட்டால் என்ன கொடுக்கலையான்னு ஓசியில் வந்து கை நீட்டுறாங்கிறாரு. இந்த முத்துக்குமார் மாதிரி ஆளுங்க வந்து ஆயப்பன் தாலியை வச்சு கவிதை எழுதிட்டு இருக்காங்க. அது காலங்காலமாக தொடர்ந்துட்டு இருக்கீங்க. காசு கொடுத்து புக்கு வாங்குற மனநிலை தமிழில் இல்லவே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கு. இல்லாட்டி ஸ்டேட்டஸாக இருக்குது. இப்படி அடுக்கி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒப்பீட்டளவில் கம்மியாக இருக்குது. அதை மாற்றுறதுக்கு சில முயற்சிகள் சீர்வாசரோட்ட மாதிரியான ஆளுங்க பண்ணுறாங்க. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா கும்பலை போய் வாங்கிடுறான், படிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த இருக்கக்கூடிய மற்ற பெரிய பத்திரிகைகள் வந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் மாதிரியான ஆக்டிவிட்டியாக சிறாருக்கு பத்திரிகை நடத்தலாங்கிறது என்னுடைய எண்ணம். கரெக்டு தான், நல்ல ஒரு பாயிண்ட் தான். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு குழந்தை பத்திரிகை நடத்திட்டு போட்டுமே, அதில் என்ன இருக்குது? ஆட்டிசம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதும் எழுதுறதும் இணையத்தில் அதிகமாக அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்தவரை உங்களை நான் பார்ப்பேன். அது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த சொல்லாடல் மக்களிடம் பரவலாக போயிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ஆட்டிசம்ங்கிற சொல் வந்து என் பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு என் மருத்துவர் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் இப்படி ஒரு சொல்லே எனக்கு தெரியாது. அப்போ நிறைய வாசிக்கக்கூடிய எனக்கு அது தெரியாதுன்னா சாதாரண ஜனத்துக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு ஊடகவியலாளனாக இருந்ததோட விளைவு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டே வருது 15 நாளில் அப்படின்னு சொல்லி எல்லா டிவியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், எடிட்டர்கள் எல்லாருக்கும் ஒரு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ், அப்போல்லாம் பட்டன் ஃபோன், அதில் மெசேஜ் அனுப்புவேன். April 2 வேர்ல்டு ஆட்டிசம் டே வருது, நீங்கள் ஒரு ஸ்டோரி போடுங்க, ஒரு உளவியல் மருத்துவரை சந்திச்சு ஆட்டிசம்னா என்னென்னு ஒரு நியூஸ் போடுங்க, என்னால் முடிஞ்சதை தர்றேன், எனக்கு தெரிஞ்ச சில ஸ்கூல்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு பல பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன். இவங்க வந்து ஃபுட்டேஜுக்காக உடனடியாக ஒரு நியூஸ் போடுவாங்க. அந்த டேக்கு பத்திரிகைகள் செய்தி போடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்து இன்றைக்கி அது ரொம்ப இயல்பானதாக மாறி இருக்குது. அரசே சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் மாதிரியான இடங்களை சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையிலையும் இல்லாட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள்லையும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான தொடக்க நிலை குழந்தைகளுக்கான இஐ சென்டர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டத்திலையும் இஐ சென்டர்கள் உண்டு. இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு சொல்லணும், இஐ சென்டர்னு. அந்த சென்டர்கள் உண்டு அங்கே. அதன் வழியாக குழந்தைகளுக்கான பயிற்சிகளை முன்னாடியே கொடுத்துட முடியும். அந்த வந்திருக்கு. ஆனாலும் கூட இந்த சொல் இன்னும் சரியாக காயின் பண்ணப்படலை. மக்களிடம் இந்த சொல் இன்னும் பரவலாக கீழ்த்தட்டு மக்களில் போய் சேரல. அதனால தான் போலி விளம்பரங்களில் பார்த்து மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அமீர் கான் மாதிரியான ஒரு ஸ்டார்லாம் இதை படங்களில் வந்து அதை இயல்பாக கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. இந்தியா லெவல்லையும் ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் உலக லெவல்லையுமே இதை கவனிச்சிருப்பீங்க. உலகம் இது எந்த அளவுக்கு இதில் முன்னால் இருக்குது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? உலகம் எங்கே முன்னாடி இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப நண்பர் வந்து யூஎஸில் இருக்காங்க, ஒரு அரசு பதவியில் உயர் பதவியில் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மருத்துவரும் கூட அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அமெரிக்க அரசு வந்து ஆட்டிச விழிப்புணர்வுக்கான ஃபண்டை நிப்பாட்டிருச்சு கடந்த சில ஆண்டுகளாக. நான் அதிர்ச்சியாக ஐயோ அப்படின்னு கேட்டால், இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். இங்கே போதிய விழிப்புணர்வு, ஆட்டிசம்னா என்ன, எந்த வயதில் எந்த மாதத்தில் குழந்தையிடம் இந்த சிம்டம்ஸ் வருங்கிறது இங்கே அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனி இவர்களுடைய மேம்பாட்டுக்காக நம்ம அந்த நிதியை திருப்பி ஆட்டிசம் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம திருப்போம்னு அங்கே பண்ணிட்டாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா மாதிரி நகரங்களில் நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஒரு தெரு இருக்குது. இப்போ என் தெரு வந்து ராமசாமி தெருன்னு வச்சுங்களேன். ராமசாமி தெருவில் நடுவில் என் வீடு இருக்குன்னா, அந்த தெருவின் 2 முனைகள்லையும் ஆர்டிஸ்டிக் பாய் ஏரியா, ஆர்டிஸ்டிக் சைல்டு ஏரியா, பர்சன் வித் ஆட்டிசம்னு ஒரு போர்டு வைக்கிறான் மஞ்சள் கலரில். ஏன்னா இந்த குழந்தை எப்போ வேணாலும் ரோட்டுக்கு ஓடி வருவான், அவனுக்கு ஆடிட்டரி இஷ்யூ இருக்கும். இந்த தெருக்குள்ளே போகும்போது நீ ஹாரன் அடிக்காத, ஓவர் ஸ்பீடில் போகாதுங்கிறது. ஏன்னா அவர் ரொம்ப எம்பத்தியாக இங்கே அதை அணுக ஆரம்பிச்சிட்டான். இந்த சிம்பத்தி வேணாம், எம்பத்தியோடு நீங்கள் பார்க்கணும். அதுதான் இங்கே விஷயம். அப்போ அது இந்தியாவுக்கு அது வருமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளாகும். நான் மனிதர்கள்ட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, மனிதர்களும் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மனிதர்கள் நல்லவனாக தான் அங்கே இருக்கான். அப்போ அதை ஒரு திட்டமாக அரசு முன்மொழியும் போது சில முன்னெடுப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். 2020 உங்களோட நீங்கள் 4வது 5வது புத்தகத்துக்கு அந்த பால புரஸ்கார் வாங்கிட்டீங்க. இந்த விருதுகள் எல்லாமே இப்போ ஊடகங்கள் வந்து உடனே ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட பேட்டிகள் கூட இப்போ நிறைய முன்னணி சன் மாதிரி முன்னணி இதிலெலாம் கூட வந்தது. அந்த மரப்பாச்சி சொன்ன ரகசியம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கா? நிச்சயமாக நிறைய, ரொம்ப அதிகமான பேர் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா அது எழுதப்பட்ட காலம் வந்து 2018. அந்த காலகட்டத்தில் தான் அந்த புத்தகம் வெளியாகுது. அதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி தான்
2017 என்னும் போது அந்த 17 இல்லை 18 தொடக்கத்திலே தான் அந்த கதைக்கான விதை விழுகுது. காஷ்மீரில் குழந்தை ஆசிபா கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த சமயத்தில் தான் அந்த கதைக்கான விதை விழுது. சரி, இந்த கதை எழுதணும் அப்படின்னு நான் செய்தியாளனாக நிறைய விக்டிம்களை சந்திச்சிருக்கேன். பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான குழந்தைகள் சேர்ந்து இங்கே சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஒரு 30-40 பேர் விக்டிம்கள் வந்து தங்களுடைய பெயினை பேசுறதுக்காக. நான் ஒரு ஊடகத்தில் இருந்தனால நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது எல்லாரும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான், இதை நீ வெளியே சொன்னால் உனக்கு அசிங்கம். இந்த குற்றவாளி முழுக்க யாரிடம் போய் இவர்கள் அத்துமீறுகிறார்களோ அவர்களிடம் சொல்கிற முதல் விஷயம், உனக்கு வெளியே சொன்னால் உனக்கு அசிங்கம். தப்பு செய்கிறது இந்த நாய். ஆனால் இவன் எதிராளியை பற்றி சொல்கிறான், உனக்கு வெளியே சொன்னால் அசிங்கம், வெளியே சொன்னால் உனக்கு அசிங்கம்னு மிரட்டுறான். அதில் கொள்ள பேர் பயந்து சுருங்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அந்த குழந்தை ஆசிபா சாகாமல் பிழைச்சிருந்தா அவளுக்கும் இதே வார்த்தை தானே சொல்லப்பட்டிருக்கும். அந்த குழந்தை நாளைக்கு 20 வயசில் எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஒரு லைஃப் டைம் ட்ராமாவாக இருக்கும். நான் சில மனிதர்களை நேரடியாக சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அங்கே கதையில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட எவர்கள் வழியோடு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான் இந்த கதை எழுதணும்னு தோணுச்சு. 2018 அந்த நூல் வெளியே வந்துச்சு. ஏன்னா இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இப்போ இன்றைக்கி வரைக்கும் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறது, இன்றைக்கி வரைக்கும் அது அதனோட விழிப்புணர்வு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்குமே அதனை வெளியில் சொன்னால் கேவலம் நினைக்கிறாங்கங்கிறது அப்படி ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்டு. ஆனால் அதை குழந்தைகளுக்கு இந்த கதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற தாட்டும் அந்த மரப்பாச்சிங்கிற அந்த ஐடியாவும் எப்படி வந்தது? ஏன்னா நம்மளுடைய மரபில் வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பால்ய விவாகம் நடந்த காலகட்டங்களில் இந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு தான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட வைப்பாங்க. உடல் உறுப்புகளை அந்த 12, 13 வயசு, 8 வயசு, 5 வயசு பிள்ளைகளுக்கு இந்த பொம்மையை வச்சு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படித்தான் நம்ம மரபு இருந்து வந்திருக்கு. அந்த பொம்மைக்கு வந்து இதுதான் கண், இதுதான் மூக்கு, இதுதான் வாய், இதுதான் இந்த உறுப்புன்னு இந்த பொம்மைகளை வைத்து அடையாளப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது பால்யத்தில் நடக்கிற விஷயம். நமக்கு அந்த மரப்பாச்சி கலாச்சாரம் போயிடுச்சு, பிளாஸ்டிக் பொம்மைகள் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த பொம்மையை வச்சே ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? அந்த பொம்மையை பேச வச்சா என்ன? அப்போ ஜோடி பொம்மை, அது ஜோடி பொம்மையை ஒரு பொம்மையை காணாம ஆக்கிடுவோம். அப்போ இன்னொரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை பேச வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இயல்பான குழந்தைகள் மனநிலை வந்து எந்த பொம்மை கிடைச்சாலும் அதுக்கு உடை மாற்றி பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு. அப்போ என்னுடைய கதையின் நாயகி என்ன பண்ணோம்னா, அந்த மரப்பாச்சிக்கு மற்ற குழந்தையின் ஒரு உடை எடுத்து, பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வேற பொம்மையோட உடை எடுத்து இதுக்கு மாட்டி விட்டோம். ஏன்னா இது வந்து வெறும் சிற்பமாக இருக்குது, சிற்பத்தை பற்றி தெரியாதுல்ல. அப்படி அந்த சிற்பம் உயிர் பெற்று வந்து பேசும். அப்போ கதையின் நாயகி அல்ல அங்கே விக்டி, அவளோட தோழி ஒருத்தி தான் பாதிக்கப்படுவோம். அவளுக்கு இந்த குழந்தை வந்து தைரியத்தை கொடுப்போம். இந்த மாதிரி சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை நீ பயப்படக்கூடாது, உன் மேலே தப்பே இல்லை, இப்படி சொல்கிறவன் தான் அயோக்கியன், நீ இதை உங்கள் வீட்டில் போய் சொல்லு, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை அறிவுறுத்துகிற மாதிரியான கதை அது. அந்த புத்தகம் வெளிவந்த போது வெளிவர்றதுக்கு முன்னாடி பதிப்பவர் கொஞ்சம் தயங்கினார். இதெல்லாம் போகுமா தலைவரே அப்படின்னார். போகும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பண்ணோம். உண்மையிலேயே தமிழ் சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம், 2 கை கொண்டு அதை அள்ளிக்கிடுச்சு. விகடன் விருது கொடுத்துச்சு, வாசகசாலை விருது கொடுத்துச்சு. அதே நூலுக்கு 2020க்கான பால புரஸ்கார் அவார்டு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த புத்தகம் வந்து மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இங்கிலீஷில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்த்தாங்க. போன வாரத்தில் சாகித்ய அகாடமிலேருந்து கால் பண்ணி பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் அரசு இந்த புத்தகத்தை அவங்க வாங்கி டொனேட் பண்ணுறாங்க அவங்க நூலகத்துக்கு. சூப்பர் அப்படின்னு. அத்தனை பள்ளிகளுக்கும் அரசு வாங்கி கொடுக்குது சார் நம்மளோட இங்கிலீஷ் வெர்ஷனை. இப்போ ஹிந்தியில் மொழிபெயர்க்கான வேலை நடந்துக்கிட்டு சார். அவங்க யோசிச்சு பாருங்க, ஆசிஃபா தான் அதை உங்களுக்கு அதுக்கு தூண்டுகோலாக இருந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு அது சேர்ந்துருக்குது. அவ்வளோதான் எழுத்து. அப்போ நம்ம எந்த வடக்கு குழந்தை நமக்கு வந்து அந்த கதைக்கு விதையா இருந்துச்சோ, அந்த வடக்கில் இது குறித்தான விழிப்புணர்வை இந்த புத்தகம் போய் சேர்க்குதுங்கிறது ஒரு பெரிய இலக்கியம் செஞ்ச வேலை. அதில் எனக்கு ஒரு மனநிறைவு, ஒரு எழுத்தாளனாக. ஏன்னா அந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு பிறகு ஒரு 60 வயசு அம்மா என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க, அழுகுறாங்க, ஃபோன் ஆரம்பிச்சுட்டு அழுகுறாங்க. என்னோட வயசு கம்மியாக இருப்பீங்க தம்பி, இல்லாட்டி காலில் விழுந்துடலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு விசும்புறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக போச்சு. என்னம்மா என்ன 60 வயசு ஆகிட்டேன்ப்பா, நான் ரிட்டையர் ஆனவன். அவங்களுக்கு அந்த அப்போ சொல்கிறாங்க, இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும் நான் தான் குற்றவாளின்னு நம்பிட்டு இருந்தேன்ப்பா.
அந்த புத்தகம் படித்ததுக்கு பிறகு தப்பு ஏமல் இல்லை, அந்த பையன் அந்த அயோக்கியம் மேலே தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுப்பான்னு நாங்கள் பாருங்க, எனக்கு அப்படியே அடைச்சிருச்சு எனக்கு. இப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த புத்தகத்துக்கு அப்புறம். நிறைய சகோதரிகள், நிறைய அம்மாக்கள், நிறைய பசங்க 8ஆம் வகுப்பு ஆசிரியர் மீது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 4 மாணவிகள் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க புக்கு படித்ததுக்கப்புறம். எங்களுக்கு 8ஆவதுல நடந்துச்சு, எங்களுக்கு அப்போ தெரியாது, புக்கு படிச்சோன்னா தெரியுது, தப்பு ஏமல் இல்லை, அவன் தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வேறு நடந்துச்சுங்க. சூப்பர். அதெல்லாம் பெரிய அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தன்னெழுச்சியாக வந்து இது இருக்குல்ல, அது ஒரு இலக்கியம் செஞ்சிருச்சுங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதனால தான் உடனடியாக அந்த புத்தகத்தை நான் காப்பி லிஃப்ட் பண்ணேன். எந்த பதிப்பும் போட்டுக்கலாம், எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு எந்த விதமான ராயல்ட்டியும் கொடுக்க வேணாம். அருமை அருமை, சூப்பர்ண்ணா. அதனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி 13 பதிப்பங்கள் அது தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைகள்கிட்ட போய்கிட்டே இருக்குது, இன்னும் போகணும். பெரிய வேலை, பெரிய விஷயம் அது. அப்படி வந்து டக்குன்னு உங்களை யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய கதை இருக்குது, 2 கதை சொல்லலாம். ஒரு கதை வந்து நான் ராமேஸ்வரத்துக்காரன் அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாருமே பார்க்காத ஒரு உலகம் வந்து எங்களுக்கு உண்டு. சுற்றிலும் கடல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சின்ன தீவு, வறண்டதுக்கு பெயர் பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம். அங்கே வறட்சி தான் ஜாஸ்தி, குடிக்க தண்ணி இருக்காது. ஊற்று தோண்டினாலும் தண்ணி உப்பு தண்ணியாக தான் வரும், கிணறு தோண்டினாலும் உப்பு தண்ணியாக இருக்கும், தண்ணியே இருக்காது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து நிற்கக்கூடிய ரயிலேருந்து தண்ணியை எடுக்கிறது அந்த கிராம மக்களின் வாழ்க்கை. குடங்குடமாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அம்மா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, அம்மாவுக்கு சீக்கு முடியலை, தண்ணி இன்றைக்கி சாயங்காலத்தோடு முடிஞ்சிடும், நாளைக்கு வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காமல் எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு அம்மா பேசினோடனே அந்த வீட்டில் இருந்த அந்த சின்ன பொண்ணு குடத்தை எடுத்துக்கிட்டு கிட்டுன்னு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடப்பா. அவள் பொண்டு பிள்ளையெல்லாம் சேர்ந்து இதே மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருக்குங்க குடத்தோட, இவளும் சேர்ந்து கூட போயிடுவா. எல்லாம் சேர்ந்து போய் அந்த வண்டி வந்து பெரிய ராட்சசம் மாதிரி வந்து நிற்குன்னு அந்த எழுத்தாளர் எழுதுவார். அவர் வண்டி நின்ன உடனே திடுன்னு எல்லாரும் ஏறுவாங்க. ஏறி போய் ஒரு சின்ன சொம்பு வச்சுருப்பாங்க, அந்த சொம்பை எடுத்து வச்சு அமுக்குவாங்க. அமுக்கி ரொம்ப அரை சொம்பு ரொம்பன்னு ஊற்றுவாங்க, அரை சொம்பு ரொம்ப ஊற்றுவாங்க. ஏன்னா அது திறந்து வைக்க முடியாது, அதை அமுக்கி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இதாக இப்படி பிடிப்பா, இப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது அன்றைக்கின்னு பார்த்தா அவளுக்கு தண்ணி ரொம்ப சின்னதாக வரும், இவனால் பிடிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் எட்டி பார்ப்பா, சேஃப் லைட் தான் எரியுது, இன்னும் கொஞ்சம் பிடிக்கலான்னு பிடிக்கும்போது வண்டி மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். வண்டி மூவ் ஆகுது, இவ குதிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு வட இந்திய பயணி ஒரு பொண்ணு கையை பிடிச்சி எடுத்து கத்து, அது வேறு மொழியில் கத்தும். அது கத்துறதை வச்சு இவன் தன் தற்கொலை பண்ணிக்க போகிறான் நினச்சிட்டா இருக்கே. இல்லை நான் ஊருங்கிறா, இவளுக்கு ஒன்றும் புரியாது, பிடிச்சி வச்சிருவா. கதையை அங்கே கட் பண்ணுவார். கட் பண்ணால் ஊருக்குள்ள அந்த தண்ணி எடுக்க போன பொண்ணு வரல, இந்திரான்னு அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணு வரல அப்படின்னு ஊரே அல்லப்படும். நம்மக்கார ஐயோ என் பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியலையே, மெட்ராஸ் போயிடுச்சு போல் இருக்கேன், அந்த வண்டியில் ஏறி இன்னும் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு வயிற்றில் வேணும் அடிச்சு பிடிச்சி ஒரு ரோட்டில் மறித்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ராமநாதபுரம் போவாங்க. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ராமநாதபுரத்துக்கு பஸ்ஸில் ஏறி வண்டியை விடுஞ்சுவாங்க. பெரிய லட்சியம் இருக்கா, அதே தண்ணி பிடிக்க போன பிள்ளை வண்டி ஏறி போயிடுச்சுடா, மொழி தெரியாதா மாட்டிக்கணும், வண்டி வரட்டும், எங்கேயுமே நிற்காது, அடித்து செம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் நின்றுப்பாங்க. உள்ளே இறங்கணுன்னு மாமன் சித்தப்பன் அத்தன் எல்லாவளும் ஒரு 8-10 பேர் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே தெரிச்சு விடுவாங்க. அப்படி நெல்லிக்காய் முட்டை மாதிரி ஆள் ஒரு பக்கம் ஓடி குடத்தோடு ஒரு பிள்ளை வந்துச்சா, குடத்தோடு ஒரு பிள்ளை வந்துச்சான்னு பார்க்கணும் பூரா அப்படி கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்பாங்க, குடத்தோடு ஒரு பிள்ளை வந்துச்சான், குடமா பிள்ளையா என்னையா சொல்கிற, அப்போல்லாம் யாருமே வரலையா அப்படின்னு, ட்ரெயின் போயிடுச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு உயிரே இருக்காது. அம்மாக்காரிக்கு தலையெல்லாம் சுற்றும். தண்டவாளத்தில் உட்காந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே தலை சுற்றுற நேரத்தில் தூரக்கு ஒரு உருவம் தெரியும் தண்டவாளத்தில். கண்ணை கசக்கிட்டு பாப்பா தன் பொண்ணு தான் வந்துக்கிட்டு இருப்பா தண்டவாளத்து நடுவில். திடுன்னு குடும்பமே ஓடி போனோன்னா ஆத்தா ஒரு குடம் பிடிச்சிட்டேன் ஆத்தா அப்படின்னு அந்த பொண்ணு குடத்தோடு கொடுப்பான். முதல் முறையாக அவள் ட்ரெயினில் ஏறி தண்ணி பிடிச்சிருக்கா. அம்மாக்காரி சொல்லுவா, நல்ல வேலை தண்ணியாவது கொண்டு வந்தியா ஆத்தா அப்படின்னு சொல்லுவா. கதை முடியும். அந்த கதையின் தலைப்பு வந்து தண்ணீர், அது எழுதுனது வந்து கந்தர்வன். சூப்பர். அதே மாதிரி நம்ம எல்லாரும் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகான தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கோம். மேலை நாடுகளில் இன்றைக்கி வந்து வர்பல் அபியூஸுங்கிறது என்னன்னு தெரியும், நம்ம நாட்டில் இன்றைக்கும் கூட தெரியாது. ஒருத்தனை காயப்படுத்துவது என்பது தடி எடுத்துக்கொண்டு போய் அடிக்கிறது மட்டும் இல்லை, வார்த்தையால் காயப்படுத்துவதும் பெரிய வன்முறை. அதை பற்றி ரொம்ப பிரமாதமான ஒரு சிறுகதை தமிழில் இருக்குது. அது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற ஒரு கதை. ஒரு பிரமாதமான ஒரு வாத்தியார், அடைக்கலன்னு பேர், உதாரணத்தை சொல்கிறேன், பேர் மறந்து போச்சு, அடைக்கலன்னு பேர். அவர் வந்து ரிட்டையர் ஆகிறார். ஸ்கூலே கொண்டாடுது.
இப்படி ஒரு வாத்தியாரை பார்க்க முடியுமா? ஒரு தங்கமான வாத்தியாருங்க இவர். எவ்வளோ அற்புதமான வாத்தியார் இவர். தன் பணி நாளில் ஓய்வு பெறும் நாள் இன்னைக்கு சொல்கிறோம், ஒருத்தனை கூட அவர் அடித்ததே இல்லை. ஊரே கொண்டாடி பொன்னாடை போட்டு அப்படி வரும். ஒரு பெரிய மன நிறைவாக வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தால் ஸ்கூலில் படிக்கிற கோவிந்தன் வருவான். கோவிந்தன் ஒருத்தனை கூட்டிட்டு வருவான். யார்ராவன் அப்படின்னு கேட்பார். அவன் பேரை சொல்லுவார். அவன் கூட அம்மா நிற்கும். என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. ஐயா, என் பிள்ளைய மன்னிச்சிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏம்மா என்னம்மா மன்னிச்சிட்டேன்? 12 படிக்கிற பையனம்மா, 4 மணிக்கு என்னமா இருக்குது. இவர் அதுக்குள்ளே வந்திருக்காங்க. இன்னொன்னே மார்க்கு கேட்டு வந்திருக்கானோ, இன்னும் ஒன்றும் பண்ணலையே அப்படி யோசிச்சுட்டே வராரு. இவனுக்கு நம்ம என்ன வகுப்படுத்தோமா அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அண்ணா ஐயா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. என்னடா கோவிந்தா என்னடா சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு. அம்மா சொல்லுவோம், சார் போன வருஷம் இன்னொரு பயலோட புக்கை எடுத்து லேபிளில் பிச்சுவிட்டு இதை கொண்டு போய் பாதி விலைக்கு விற்றுவிட்டு இவன் சாப்பிட்டு விட்டான். நீங்கள் அன்னைக்கு சொல்லிவிட்டீங்க இவன் ஆகாத காரியம் பண்ணிவிட்டான், இவனோட ஒருத்தனும் பேசாதீடான்னு சொல்லிட்டீங்க. அது வரைக்கும் சுத்துள்ளி தெரிஞ்ச பையன் சார். ஒரு வருஷமாக ஒருத்தனும் இவன்கிட்ட பேசலை. வீட்லேயே அவன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டால் என்னங்கிறத தவிர ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சீக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓரமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் ஸ்கூல் விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரூபா வசூல் பண்ணாயெல்லாம் இவன் ஒரு ரூபா எடுத்து வந்து கொடுத்துருக்கான், அதையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் கண்ணீர் விட்டு கதறான். வகுப்பில் யாருமே பேசலை. நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு அந்த பையன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் போய் ஸ்கூலில் சொல்லுவான், இந்த 1 ரூபாய் வாங்கிக்கிறீங்கய்யா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே தடுதலுக்க சொல்லும்போது அந்த 1 ரூபா வாங்கிட்டு மன்னிச்சிட்டேன் போடா அப்படின்னு சொல்லுவார். அப்படி நிமிந்து பார்ப்பார். இயேசு படம் தலையில் முள்ளோடு இருக்கும். அந்த முள் இவர் தலையில் விழுந்த மாதிரி இவர் ஃபீல் ஆகும். கதைக்கு பேர் முள்முடி, எழுதினவர் ஜானகிராமன். இப்படி மனித உணர்வுகளை ரொம்ப பிரமாதமாக அப்போவே பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப பிரமாதமான விஷயங்களாக நம்ம வாழ்க்கை வந்து எப்போதும் பிற மனிதர்களின் அன்பு காட்டுவதற்கான இடமாக இந்த உலகம் இருக்குங்கிறது தான் யதார்த்தம். ரொம்ப நன்றிங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக உங்கள் எழுத்துக்கள் கூடயும் உங்கள் கூடயும் பயணிச்சுட்டு வரேன். ரொம்ப நிறைவான ஒரு பேட்டியாக இருந்தது. இன்னும் 1 மணி நேரம் கூட எடுக்கலாம். ஆனால் உங்களோட ஒரு ஒரு சின்ன ஜிஸ்ட்டாக அதை நான் எடுத்துக்கிறேன். நேரம் கொடுத்ததுக்கும் இது இவ்வளோ மனம் திறந்து பேசினதுக்கும் மிக்க நன்றி. நன்றி பரிசல். இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி. பேசுவதற்கு மனிதர்களின் கதை தானே, எப்போதும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தாளரோட சந்திக்கலாம். நன்றி.